ஹாய் டாமி, இட்ஸ் யுவர் ட்ரீம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மேரிட் டு மை ப்ரொஃபஸர் செகண்ட் பார்ட் தான். ஸோ எல்லாருமே தேர்ட் பார்ட் வரையும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ அதனால் நான் 2 பார்ட் தரேன். இது செகண்ட் பார்ட், நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் பார்ட் வந்துகிட்ருக்கு. ஸோ டோன்ட் வரி, நான் நிறைய சீன்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். உங்களை முடிஞ்ச அளவுக்கு நான் சாட்டிஸ்ஃபை பண்ணுறேன், ஓகேவா? அண்ட் இதே ஹாப்பினஸோட நம்ம செகண்ட் பார்ட் ஆரம்பிச்சிடலாமா? ஓகேடா. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம்டா, என் த்ரோட் கொஞ்சம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. நான் எதுவும் சொல்ல முடியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஒரு இப்போ வரப்போகிற 2 வீடியோ மட்டும்தான் அப்படி இருக்கும். அதுக்குள்ளே என் வாய்ஸ் கொஞ்சம் கிளியர் ஆகிடும். ஸோ டோன்ட் வரி, நான் முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே கொடுக்குறேன், ஓகேவா? ஓகேடா, இப்போ கன்டினியூ பண்ணலாமா? இப்போது கல்யாணம்லாம் முடிச்சுட்டு ஜிமினும் ஒயினும் காரில் தான் வந்துட்டுருக்காங்க. ஒயின் நல்லா தூங்கிட்டா. இப்போது ஒரு 4.5 hour கழித்து ஊரை தான் ரீச் பண்ணுறாங்க. இப்போது ஜிமின் தான் எழுப்புறான். வயன் வயன் சொல்லுங்கள் சார். முதல்ல என்ன சார்ன்னு சொல்கிறத நிப்பாட்டு. சொல்லுங்கள் மாமா. இது எவ்வளோ நல்லா இருக்கு. வீடு வந்துருச்சு. வந்துட்டோமா என்ன? நான் நல்லா தூங்கிட்டேனா? ஆமாம், வா அப்படின்ட்டு இப்போ காரை விட்டுட்டு தான் வெளியே இறங்குறான். லக்கேஜ்லாம் எடுக்கிறான். வைன், இந்த சாவி ஓப்பன் பண்ண. ஓகே மாமா. இப்போ வேகமாக உள்ளே போயிட்டு அவள் கதை ஓப்பன் பண்ணுறா. ஜிம்மி லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வரான். ஆமாம் மாமா, என் வீடு இங்கேருந்து பக்கத்தில் தானே இருக்குது. இப்போது ஜிமின் தான் லைட்டாக சிரிக்கிறான். அன்றைக்கி இங்கேருந்து பக்கத்து இருந்தால் சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறா. அது சும்மா சொன்னேன். இல்லைனா என் வீடு எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு நீ கேட்க மாட்டியா என்ன? அப்போ எல்லோரும் என்கிட்ட பிளான் பண்ணி மறைச்சிருக்கீங்க. இப்போ ஜிமின் தான் லைட்டாக சிரிச்சுக்கிட்டே உள்ளே போகிறான். எல்லா விஷயத்துலையும் ஏமாந்துருக்க வை, நீனு ரொம்ப அப்பாவியாக இருந்திருக்கேன் போ அப்படின்ட்டு இப்போ லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறா. மாமா, நான் எங்கே இருக்கட்டும்? எங்கண்ணா? ஏன் ரூமில் தான். உங்கள் ரூம்லையா? ஆமாம், பின்ன எங்கே தங்க போகிற? உங்கள் ரூம்லேயே இருக்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு வரா. ட்ரெஸ்ஸு தோ அந்த கபோர்டில் வச்சுக்கோ அப்படின்னு காமிக்கிறான். இப்போது ஒயின் அதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கா. இப்போ ஜிமின் தான் ஃபோன் பேசிகிட்டே வெளியே போயிடுறான். இப்போது ஒயின் வந்து சுற்றி முற்றி பார்க்குறா. இது ஜிமின் சாரோட வீடா? இது அவரோட ரூமா? இது அவரோட பெட்டு அப்படின்ட்டு இப்போ அந்த பெட்டில் தான் உருண்டு பிறண்டுட்டு இருக்கா. பில்லோ எவ்வளோ வாசனையாக இருக்கு. ஐயோ ஒயின், நீ ரொம்ப கிட்ட போயிட்டடி சீரீஸ் பார்த்து. ஐயோ அப்படின்ட்டு தலைக்கண்ணில் மூஞ்சி வச்சுட்டு சிரிச்சிட்ருக்கா. இப்போது ஜிமின் உள்ளே வந்துட்டு தான் பார்க்குறான். வயன், சொல்லுங்கள் சார். சொல்லுங்க மாமா. எனக்கு உங்களை அப்படி கூப்பிட்டு கூப்பிட்டு பழகிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிறேன் அப்படின்றா. சீக்கிரம் மாற்றிக்கோ. சார்லாம் என்னை கூப்பிடாத. அப்புறம் நான் காலேஜில் என்னை சார் தான் கூப்பிடணும். இங்கே என்னை மாமான்னு கூப்பிட்டா போதும், புரியுதா? திங்ஸ்லாம் எடுத்து வச்சிட்டியா என்ன? எடுத்து வச்சிட்டேன். சரி, டைம் ஆச்சு, படு. நாளைக்கு காலைல வர காலேஜ் போகணும். காலேஜா? ஆமாம், ஆல்ரெடி உனக்கு 10 நாள் லீவ் போட்டேன். ஆல்ரெடி மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாச்சு. நாளைலேருந்து நீ காலேஜ் போகலாம். ஐயோ, இதுக்கு தான் ப்ரொஃபஸரை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்றதோ. இந்த மனுஷன் கேட்டாலும் விட மாட்டானே. ஒயின் ஒரு மாதிரி திருன்னு முடிச்சிட்ருக்கா. என்ன முழிக்கிற? எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது. இன்னும் ஒரு நாள் மட்டும். நாளான்னிக்கிலேருந்து நான் காலேஜுக்கு வரேன். ஏன் அப்படின்னு டயர்டாக இருக்குது? 10 நாளும் ஜாலியாக தானே இருந்த? நான் எங்கே ஜாலியாக இருந்தேன்? யார் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சுக்கிறதுலையே என் பாதி ஆயுசு போயிடுச்சு. இதில் நான் ஜாலியாக வேற இருந்தானா அப்படின்ட்டு மனசுக்குள்ளே குமுறிக்கிட்டு இருக்கா. எதுவாக இருந்தாலும் முதல்ல வெளியே சொல்லு, அப்போ தான் தெரியும். உன் மனசுக்குள்ளே பேசிகிட்டு இருந்தா எனக்கு எப்படி தெரியும்? இல்லை, நான் பெருசாக என்ஜாய்லாம் பண்ணல. ஏதோ கண்ணை மூடி கண்ணை துறக்கிறதுக்குள்ளே கல்யாணம் பண்ணேன். ஏதோ என் லைஃப்பில் ஏதோ ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குது. எனக்கு கொஞ்சம் பிரேக் தேவை. ஒரு நாள் லீவு. கொஞ்சம் நான் ரிலாக்ஸ் ஆகிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நான் பேக் டு ஃபார்முக்கு வரத்துக்கு ஒரு நாள் லீவு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறா. இதை கேட்கும் போது ஜிமினுக்கு சிரிப்பாக வருது. பிரேக் வேணுமாமே அப்படின்ட்டு, சரி எடுத்துக்க அப்படின்றான். நிஜமாவா? அது நீங்களா சொல்கிறீங்க? ஏன் வேணாமா? சரி, நீ நாளைக்கு காலேஜ் கிளம்பு. இல்லை, நான் அப்படி கேட்கல. நீங்கள் ஒரு ப்ரொஃபஸரு, ஸ்டூடெண்ட் லீவ் போட ஒத்துக்க மாட்டீங்க, அதனால் கேட்டேன். நான் உனக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட்டுன்றது காலேஜில் மட்டும்தான். இங்கே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். என் ஒய்ஃபுக்கு கம்ஃபர்டபுள் இல்லைன்னா, அவளுக்கு இஷ்டம் இல்லைனா அதை நான் ஒத்துக்க வேண்டியது என் கடமை தானே, ஒரு ஹஸ்பண்டா அப்படின்றான். இப்போ ஒயின் தான்
ஆ இவன் என்னடா இப்படி மாறிட்டான்? இதுக்கு முன்னாடி பார்த்த ஜிமின் சாரா இது? நான் மனசுக்குள்ளே இவனை பற்றி என்னென்னமோ நினச்சேனே. காலேஜில் எப்படி ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அதே மாதிரி வீட்டில் அப்படி தான் இருப்பான்னு நினச்சேன். பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கான். பொண்டாட்டின்றான், புருஷன்றான் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கா. இப்போ ஜிமின் தான். என்ன திரும்பி ஏதாவது மனசுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கியா? ஒன்றும் இல்லையே. அப்போ நான் லீவ் எடுத்துக்கவா? ம் சரி, இப்போ தூங்கலாமா? ஆ இப்போ லைட் ஆஃப் பண்ணிட்டு படுக்கிறான். இப்போ ஒயனுமே படுக்கிறா. பக்கத்தில் ஜிமின் தான் பார்க்குறா. நான் உன்னை பற்றி அப்போ யோசிச்சதெல்லாம் தப்பா? ஒரு இரும்புக்குள்ளேயும் இதயம் இருக்கா என்ன அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கா. இப்போது ஜிமின் தான் கண்ணை மூடிட்டு இருந்தவன், தூங்க போறியா இல்லை இப்படியே ரசிச்சிட்டு இருக்க போறியா அப்படின்றான். தூங்கிட்டேன் அப்படின்ட்டு திரும்பி படுத்துட்டா. இப்போ ஜிமின் தான் லைட்டாக சிரிச்சுக்கிட்டே அவனுமே தூங்குறான். பெட்ஷீட் போத்திட்டு ஒயனுக்கும் போத்தி விட்டுட்டு. இப்போது மார்னிங் தான். ஜிமின் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருக்கான். ஒயன் இப்போ தான் கண்ணு முழிக்கிறா. செம்ம டயர்டு அப்படின்ட்டு முழிச்சு பார்க்குறா. பார்த்தா கண்ணாடி முன்னாடி நின்று ஜிமின் வந்து அவன் ஹேர் ஸ்டைல் சரி பண்ணிகிட்ருக்கான். குட் மார்னிங் அப்படின்றா. மார்னிங் மார்னிங். இப்போ தெரியுது நீ ஏன் லைட்டாக காலேஜுக்கு வரான்னு அப்படின்ட்டு இப்போ தலையை சொரிஞ்சிக்கிட்டே சொல்கிறா. கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. சரி, நான் காலேஜ் கிளம்புறேன். நீ சாப்பிட்டுட்டு வீட்டில் இரு, சரியா? சாப்பாடு எல்லாத்தையும் டைனிங் டேபிள் எடுத்து வச்சுருக்கேன். சாப்பிட்டுட்டு உட்காந்துரு. எதாவது வேணும்னா ஃபோன் பண்ணு, சரியா? சமைச்சிட்டிங்களா அதுக்குள்ளே? அதான் ஆல்ரெடி சொன்னாங்க உனக்கு எதுவும் செய்ய தெரியாதுன்னு. இப்போது கேவலமாக தலையை சொரிச்சிக்கிட்டே சிரிக்கிறா. அம்மா எதுவும் சொல்லி கொடுத்ததில்ல, அவங்க சொல்லி கொடுப்பாங்க, உனக்கு தான் கற்றுக்கிறதுல இஷ்டம் இல்லை அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவன் கண்ணாடி பார்த்துட்டு தலை சீவிட்டுருக்கான். அதையும் சொல்லிட்டாங்க எங்கள் அம்மா. ஐயோ, ஒன்றத்தையும் மறைக்க முடியாது போலையே அப்படின்ட்டு இப்போ மனசுக்கு தான் சொல்கிறா. சரி, நீ சாப்பிட்டு உட்காந்துரு, நான் கிளம்புறேன். சரி. இப்போது ஜிமின் வந்து அவன் பேக்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறான். அப்படியே மாறிட்டான் பாரு. இப்போது போகிற ஜிமினை பார்த்துட்டு டாட்டாலாம் காட்டிட்டு கதவை சாத்திட்டு வரா. பார்த்தா டைனிங் டேபிளில் ஆல்ரெடி சாப்பாடெலாம் செஞ்சுருக்கு. காலைக்கு தனியாக செஞ்சுருக்கு, மதியானத்துக்கு வேறு செஞ்சு வச்சுருக்கான். பரவாயில்ல வைன், உனக்கு சமைக்கிற வேலை மிச்சம். உன் புருஷனுக்கே எல்லாம் தெரிஞ்சிருக்கு பார்த்தியா? ஐயோ, சரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல போய் பல்லு விளக்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கொடுக்கணும். பல்லு விளக்கிட்டு வந்து இப்போ உட்காந்து போட்டு தான் சாப்பிட்றா. ஆஹா, இன்னும் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. எங்கள் அம்மாவோட சூப்பராக இருக்கே. பேசாமல் இவனே டெய்லி சமைக்க வச்சிடலாமோ? நல்லா தானே இருக்கும். ஐயோ வைன், பாவம் வைன், அவனும் வேலைக்கும் போகிறான். சரி போ, நம்ம எதாவது தெரிஞ்சால் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாப்பிட்டுட்டு மேலே தான் வரா. அப்படின்ட்டு வந்து உட்காடுறா. ஐயோ, நம்ம சாராக்கிட்ட எதுவுமே சொல்லியே. இதில் வேறு 10 நாள் லீவ் போட்டிருக்கோம். அவகிட்ட என்னடி சொல்கிறது? அதுவும் ஜிமின் சாரை கூட தான் கல்யாணம் நடந்துச்சுன்னு தெரிஞ்சா ஓட்டி தள்ளிடுவாளே. பேசாமல் பொறுமையாக சொல்லிக்கலாம். இப்போ எதுக்கு வரலன்னு கேட்டால் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடலாமா? ஐயோ, அவர் நம்ப மாட்டாளே. அதுவும் நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் சுத்தமாக நம்ப மாட்டா. ஊருக்கு ஒரு கல்யாண விஷயமா போயிருந்தோம் அப்படின்னு சொல்லிடலாம். நம்புவாளா? சரிப்போ, நாளைக்கு நமக்கு என்ன வருதோ அதை அடித்து விட்டுறலாம். அதுக்கு நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு பிளான்லாம் பண்ணி முடிச்சுட்டு உட்காந்து ஃபோன் ஓப்பன் பண்ணி சீரீஸ் தான் பார்க்குறா. உன்னை பார்த்து நான் எவ்வளோ நாளாச்சு. என் மைண்டு ப்ரெஷரில் உன்னை நான் ரொம்ப மறந்துட்டேன். ஐயோ, நிறைய எபிசோட் புதுசாக அப்டேட் ஆகிருக்கு போலுக்கே. சரி, பார்த்து மைண்டை மாற்றிப்போம் அப்படின்ட்டு இப்போ சீரீஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டா. இந்த சைட் பார்த்தா ஜிமின் தான் கிளாஸ் நடத்திட்டுருப்பான். அப்போ ஒயினோட பெஞ்சை பார்த்தா சாரா மட்டும் தான் உட்காந்துருப்பா. அவனுக்கு ஒரு மாதிரி ஒயினை மிஸ்ஸிங்காக இருக்குது. டெய்லியுமே அங்கே பார்த்துட்டு இவ பண்ணுற ஒரு சேட்டையும் பார்த்துட்டு தான் இருப்பான். இன்னைக்கு அதை ரொம்ப மிஸ் பண்ணுறான். ஜிமின், வருத்தப்படாத, ஈவினிங் போய் நம்ம பொண்டாட்டி பார்த்துக்கலாம், முதல்ல கிளாஸ் எடு. இப்படி அவனை தன்னைத்தானே தேத்திக்கிட்டு இப்போது கிளாஸ் எடுக்க தான் ஸ்டார்ட் பண்ணிடுறான். இப்போ ஈவினிங் போல தான் ஜிமின் கிளம்புறான் வேகமாக. ஆக்சுவலாக எப்பயும் கிளம்புறதோட ஒரு 1/2 hour முன்னாடியே கிளம்புறான். எப்பயுமே வந்து காலேஜ் ஒரு 3:30 முடிஞ்சுன்னா 4:30 தான் கிளம்புவான். இன்றைக்கி 4 o'clock கிளம்பிட்டான். ஏன்னா ஒயனை பார்க்குதான். அவன் பொண்டாட்டியை ரொம்ப மிஸ் பண்ணிட்டான்ல, அதனால நேராக வந்துட்டார். இப்போது வந்துட்டு கதவை தட்டினா சவுண்டே காணோம். ஃபைன் அப்படின்னு கூப்பிட்றான். நோ ரெஸ்பான்ஸ். இப்போ கதவை திறந்துட்டு உள்ளே தான் வரான். ஹால்லையும் காணோம், கிச்சன்லேயும் காணோம். இப்போ மேலே பெட்ரூமுக்கு தான் போகிறான். போய் கதவை ஓப்பன் பண்ணா ஒயின் வந்து ஃபோன் ஆப்போசிட்டில் இருக்குது, தூங்கிட்டு உட்காந்துருக்கா. இப்போ அதை பார்த்துட்டு லைட்டாக சிரிக்கிறான். என்ன பண்ணிகிட்ருக்கா பாரு, இதுக்கு தான் லீவ் கேட்டாளா அப்படின்ட்டு இப்போ பொறுமை கிட்டக்க வந்து
அவன் பக்கத்தில் தான் உட்காடுறான். வைன் வந்து ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கா. ஜிமின் வந்தது கூட தெரியல. ஜிமின் தான் பார்க்குறான். அவள் வந்துட்டு ஓரத்தில் ஜொல்லெல்லாம் வலியுது. எப்படி தூங்குறா பாரு குழந்த மாதிரி அப்படின்ட்டு கை வச்சு லைட்டாக தொடச்சி விடுறான். இப்போது அவளே அவள் கையை வச்சு தொடச்சிக்கிட்டு திரும்பி தூங்குறா. அதை பார்த்துட்டு சிரிக்கிறான். அவள் கையில் வேறு லைட்டாக எச்சியாக இருக்குது. குழந்தையோட மோசண்டி நீனு. திரும்பி ஃபோனை பார்க்குறான். ஃபோனில் தான் ஒரு சரியான லவ் சீன் ஓடிட்டுருக்கு. அது திரும்பி பார்த்தா ஹீரோ தான் ஹீரோயினை பிடிச்சி பயங்கரமாக கிஸ் அடிச்சிட்ருக்கான். என்ன அப்படின்ட்டு இப்போ ஜிமின் தான் கண்ணை விரித்து பார்க்குறான். இப்போது பார்த்துட்டு திரும்பி வைனை தான் பார்க்குறான். வைன் நல்லா தூங்கிட்டுருக்கா. அவள் லிப்ஸு ஒரு மாதிரி ஃப்ளஃபியாக இருக்குது. அவன் பார்வை வந்து வைனோட லிப்ஸ்க்கு தான் போகுது. ஜிமின் என்ன பண்ணுற, இதெல்லாம் தப்பு அப்படின்ட்டு அவன் தலையிலே அடிச்சுக்கிட்டு அங்கேயே நின்றுக்கிறான். இப்போது பொறுமையாக பெட்ஷீட்டை போற்றி விட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஃபோனெல்லாம் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிடுறான். இப்போது வைன் தான் முழிச்சு பார்க்குறா. ரொம்ப நேரம் தூங்கிட்டேன்னா என்ன, ஐயோ அந்த சீன் என்னாச்சு அப்படின்ட்டு ஃபோனை தான் பார்க்குறா. பார்த்தா ஃபோனை காணோம். இது என்ன பெட்ஷீட்டு, நான் போத்தலையே, யாராக இருக்கும் அப்படின்ட்டு சுற்றி முற்றி பார்க்குறா. பாத்ரூமில் லைட் எரியுது. என்னடா அது லைட் எரியுது, ஐயோ ஜிமின் சார் வந்துட்டாரா என்ன அப்படின்ட்டு குடுகுன்னு இறங்கி பாத்ரூம் பக்கம் தான் ஓடுறா. எப்படி போகிறது? இப்போ கதவை டக் டக்குன்னு தட்டுறா. எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இப்போ திரும்பி தட்டினோடனே லைட்டாக கதவை நகருது. என்ன டோர் ஓப்பனில் இருக்குது. இப்போ திறந்து பார்த்தா ஆளே இல்லை. என்னடா அது, ஆள் இல்லை, வேற எங்கே போயிருப்பாரு, ஒருவேளை இந்த வீட்டில் ஆவிக்கவே இருக்குமோ அப்படின்ட்டு பயந்துக்கிட்டே இப்போ கீழே இறங்கி வந்து பார்க்குறா. கிச்சனில் ஏதோ உருட்டுற சத்தம் கேட்குது. என்னடா அது, வீட்டுக்குள்ளே திருட ஏதோ வந்துட்டானோ என்ன அப்படின்ட்டு இப்போ பொறுமையாக போயிட்டு எட்டி பார்க்குறா. ஜிமின் தான் ஒரு ஸ்லீவ்லெஸ் பனியனோட கீழே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கான். ஏதோ குக் பண்ணிகிட்ருக்கான். ஜிமின் சார் அது அப்படின்ட்டு வாயை பழந்து பார்த்துட்ருக்கா. ஆஹா எவ்வளோ அழகாக இருக்காரு. கடவுளே, உன்கிட்ட ஒரு கொரியன் பையன் மாதிரி கேட்டேன், அதுக்குன்னு இப்படியா? ஐயோ எவ்வளோ அழகாக இருக்காரு. பார்க்குறதுக்கு 2 கண்ணு பார்த்தாதுரா. இந்த ட்ராமாவில் ஹீரோலாம் அவன் ஒய்ஃப் கூட இப்படி தானே கிச்சனில் நின்று சமைப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்குறா. இப்போ வைன் வந்து ஜிமினுக்கு முன்னாடி நிற்கிற மாதிரியும், ஜிமின் வந்து இவளை பார்த்துக்கிட்டே குக் பண்ணுற மாதிரியும், ஜிமின் வந்து ஒயனை கிஸ் பண்ணுற மாதிரியும் கனவு கண்டுட்ருக்கா. இப்போது ஒயனோட தலையில் தான் ஆமாம். இப்போது நிமிந்து பார்க்குறா. ஏய் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, என்ன அங்கே பெராக் பார்த்துட்ருக்க? சார் நீங்கள் எப்போ வந்தீங்க? நான் எப்போயோ வந்துட்டேன். நீ எப்போ எழுந்திரிச்சு கீழே வந்த? இப்போ தான். நல்லா ரெஸ்ட் எடுத்தியா? நான் நல்லா ரெஸ்ட் எடுத்தனே. சரி, அப்போ நாளையிலேருந்து காலேஜ் போகலாம்ல? போகலாமே அப்படின்றா. இப்போ ஜிமின் தான் லைட்டாக சிரிச்சிட்டு, டீயா காஃபியா? எனக்கு காஃபி ஓகே. சரிவா போட்டு தரேன் அப்படின்ட்டு கிச்சனுக்குள்ளே போயிட்டு காஃபி தான் போடுறான். இப்போ ஒயினும் பின்னாடியே போகிறா. பார்க்குறா காஃபி போடுறத. என்ன அப்படி பார்க்குற? உங்களுக்கு குக்கிங் பண்ண தெரியுமா என்ன? ஏன் நல்லா குக்கிங் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறியா என்ன? இல்லை அப்படி இல்லை, நீங்கள் ப்ரொஃபஸரு, அதான் குக்கிங்லாம். ஏன் ப்ரொஃபஸராக இருந்தால் குக்கிங் பண்ணக்கூடாதா? அப்படி இல்லை, இதெல்லாம் வெறும் நான் ட்ராமாவில் மட்டும்தான் பார்த்துருக்கேன். நேரில் பார்த்தேனா அதான் ஷாக் ஆகிட்டேன். இந்த காஃபி. தேங்க்ஸ். சரி, நைட் டின்னருக்கு என்ன வேணும்? எதுவாக இருந்தாலும் ஓகே தான். தோசை? ஓகே. இப்போது ஒயின் தான் சிரிச்சுக்கிட்டே இருக்கா. ஏன் இப்படி சிரிக்கிற? இல்லை, எனக்கெலாம் ஒரு கனவு மாதிரி இருக்குது. நானும் காலையிலேருந்து யோசிச்சு பார்க்குறேன். நான் பாட்டுக்கு ஊருக்கு கிளம்பி வந்தேன், திடீர்னு கல்யாணம்னாங்க. நானும் பயந்து போனேன். அப்புறம் மாப்பிள்ளை யாருன்னே எனக்கு தெரியாது. திடீர்னு பார்த்தா மடமையில் நீங்கள். அப்புறம் நான் என்ன கத்தியாக சொல்கிறேன், நிஜமா சார்? ஏய் சார் சொல்கிறத நெற்பாட்டு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. மாமா இப்போ ஜிமின் தான். இது எவ்வளோ நல்லா இருக்குது. எனக்கு மாமா சொல்லதா ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது, புதுசாக இருக்குது அப்படின்ட்டு மனசுக்குள்ள நினைக்கிறா. நல்லா இருக்குது. இப்போ சொல்லு, உன் கன்ஃபியூஷன் எல்லாம் கிளியர் ஆகிடுச்சா? உன் மனசுக்குள்ள ஒரு தெளிவு வந்துருச்சா? நான் தான் உன் புருஷன்னு? போக போக வந்துடும். இப்போதைக்கு ஓரளவுக்கு வந்திருக்கு. நான் ஒரு விஷயம் கேட்கவா? என்னது? இல்லை, என்ன போய் எப்படி கல்யாணம் பண்ணீங்க?
என்னை பற்றி முழுசாக உங்களுக்கு தெரியும். இது என் மனசில் காலையிலேருந்து உறுத்திட்டுருக்கு. என்னதான் நான் உங்கள் அத்தை பொண்ணாக இருந்தாலுமே எப்படி நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணியிருப்பீங்க? அதுவும் இல்லாமல் நான் காலேஜில் எவ்வளோ சேட்டை பண்ணுறேன்னு தெரியும். என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சோம். நீங்கள் எப்படி ஒத்துக்கிட்டீங்க? இப்போ ஜிமின் தான் லைட்டாக சிரிக்கிறான். உன்னை பற்றி இது மட்டும்தான் எனக்கு தெரியும்னு நீ நினைக்கிறியா என்ன? ஆ அப்படின்ட்டு ஒரு மாதிரி புருவத்தை தூக்கி கேட்குறான். பின்ன இல்லையா என்ன? ம் சும்மா சொல்லாதீங்க. நீங்கள் பாட்டிக்காக தான் பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். யார் சொன்னா நான் பாட்டிக்காக தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு? சொல்ல வேணாம், எனக்கே புரிஞ்சிடுச்சு. எல்லாத்தையும் தப்பு 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 தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இப்போ தலையில அடிக்க வரான். இப்போ வாய்ந்தா ஆ அப்படின்ட்டு கண்ணு முடிக்கிறா. இப்போது லைட்டாக தட்டிட்டு ஆ எல்லாத்தையும் தப்பாகவே புரிஞ்சுப்பியா? ஆ ஏன் அப்படி சொல்கிறீங்க? பின்ன நான் பாட்டிக்காக தான் உனக்கு கல்யாணம் பண்ணி யார் சொன்னா? பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே கல்யாணம் பண்ணீங்க, இல்லைன்னா நீங்கள் பண்ணியிருப்பீங்களா? இல்லைனாலும் பண்ணியிருப்பேன். எப்படி எப்படி எப்படி? உங்களை எனக்கு முன்னாடியே தெரியுமா? இல்லை என்ன லவ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை நான் சின்ன வயசில் சொன்னதை வச்சுக்கிட்டு அவங்க அப்போ சொல்லிட்டாங்க நம்ம வேறு எந்த பொண்ணையும் பார்க்கக்கூடாது, அவள் தான் நம்மளுக்குன்னு இருந்தீங்களா? இதெல்லாம் இல்லைன்னா என்னை பற்றி முழுசாக உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்னால் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னு வாயின்னு சொல்லி முடிக்கிறா. இப்போ ஜிமின் தான் உன்னை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நீ நினைக்கிறியா? ஆ ஆமாம், உங்களையே எனக்கு பெருசாக அடையாளம் தெரியல, உங்களுக்கு மட்டும் தெரியுமா என்ன? என்ன இப்போது ஜிமின் தான் ஏன் உன்னை பற்றி எனக்கு தெரியாதுன்னு நீ நினைக்கிறியா? நீ என்னைக்கு உன் 5 வயசில் நான் என் மாமாவை தான் கட்டிப்பேன் நீ அதுக்கப்புறம் சொன்னல, எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. அப்பையிலேருந்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் நான் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு புரியல. நம்பலையா என்ன? சரி நான் சொல்கிற கேட்டுக்கோ, இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு யோசிச்சுக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறான். உனக்கு ஒரு 7 வயசு இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சிட்டிக்கு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் நீ இந்த ஸ்கூலில் தான் படித்த. நீ 6th படிக்கும்போது ஒரு ஸ்கூல் மாறிட்ட. ஏன்னா இப்போ பாரு உன்னோட சேட்டை தாங்க முடியாமல் பக்கத்தில் இருக்க பையன் காதை கடிச்சிட்ட, அவன் புக்கை எடுத்து இடைக்கி போட்ட, அப்படி இப்படின்னு நிறைய பிரச்சனை. அதனால் உங்கள் அம்மா அப்பா இன்னொரு ஸ்கூல் மாற்றுறாங்க. இப்போ வயந்தான் முழிக்கிறா. இதெல்லாம் எப்படி இவருக்கு தெரியும்? அதுக்கப்புறம் ஒரு வயசு ஏற 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 10th வந்துட்டேன். மேடம் ஒழுங்காக ஸ்டடீஸ் வரல அப்படின்ட்டு டியூஷன் சேர்த்தா டியூஷன்லேயும் மேடம் சும்மா இல்லை. டியூஷனுக்கு போகாமல் வாரத்தில் 4 நாள் டியூஷன் போகிறது, 2 நாள் கட்டடிச்சிட்டு வெளியே போகிறது. கேட்டால் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தெருவா சுற்றிட்டுருப்பேன். அப்படியே நாட்களோட உனக்கு பப்ளிக் எக்ஸாம் வந்துருச்சு. மேடம் எக்ஸாமுக்கு படிக்கவே இல்லை, டியூஷன் கட்டடிச்சு சுற்றினதுனால என்ன படிக்கிறதுன்னு தெரியல. அப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நோட்டெல்லாம் வாங்கி லாஸ்ட் நைட்டில் விடிய விடிய உட்காந்து படித்து கஷ்டப்பட்டு மேடம் பாஸ் பண்ணிங்க 10th. அதுக்கப்புறம் எப்படியோ 11th ஜாயின் பண்ணியாச்சு. நம்ம 10thலேயே சூப்பராக ஒலி சுற்றிட்டு இருந்தோம். இப்போ 11th வந்துட்டோம். சொல்லவா வேணும்? உன்னோட சேட்டை நாளுக்கு நாள் அதிகமாக ஆரம்பிச்சிது. அதையும் உருட்டி பரட்டி எப்படியோ பாஸ் பண்ணிட்டு 12th வந்துட்டேன். 12th வந்தோடனே நம்ம கை சும்மா இருக்குமா? சீனியர் ஆயாச்சு. எப்பயுமே உங்கள் ஸ்கூலுக்கு வெளியே ஒரு மரத்தடி இருக்கும், ஞாபகம் இருக்கா? ஆமாம். கூட ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸும் கூட, 2 பசங்க நீங்கள் 3 பொண்ணுங்க, 5 பேர் அதில் உட்காந்துக்கிட்டு போகிற வரவங்களாம் பிடிச்சி வச்சு கலாய்ச்சிக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு உட்காந்துருப்பீங்க. இப்படி ஒரு பையனை ராகிங் பண்ணுறத பிரின்ஸிபல் பார்த்துட்டு உனக்கு சரியான அடி கொடுத்தாரு, ஞாபகம் இருக்கா? உங்கள் அம்மாவை கூப்பிட்டு வச்சு திட்டினாங்களே. இப்போ உயர்ந்தான் திருத்துன்னு முழிக்கிறா. உன்னோட சேட்டை நாளுக்கு நாள் அதிகமாகிடுச்சுன்ட்டு உங்கள் அம்மா வெளியே அனுப்பி உன்னை படிக்க வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க ஹாஸ்டலுக்கு. சரி அந்த பிளான் பண்ணால் மேடம் அதுலேயும் அப்படி இப்படின்னு சீனை போட்டுட்டு எனக்கு ஃபீவர் வந்துருச்சு, உடம்பு சரியில்லை, டைஃபாய்டு ஃபீவர், வைரல் ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 நாள் வீட்லேயே டேரா போட்டேன். உங்கள் அம்மா அப்பாவும் மனசு மாதிரி பொண்ணு நம்மக்கிட்ட இருந்தால் தான் நல்லா சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருப்பான்ட்டு அவங்க இதே ஸ்கூலில் இருக்கட்டும்னு ஒன்றையும் இதே ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க. மேடம் திருப்பி அதே ஸ்கூலுக்கு வந்தீங்க. திருப்பி உங்கள் பழையபடி உங்கள் அலப்பறலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு நாள் நீ ஸ்கூலை கட்டடிச்சிட்டு சிவரேரி கூச்சி படம் பக்கம் போனதும் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நீ பிரின்ஸிபல்கிட்ட அதுக்காக மாட்டினதும் எனக்கு தெரியும். உங்கள் அம்மா கஷ்டப்பட்டு அதை பேசி சமாளித்து எப்படியோ ஊருட்டி பரட்டி உன்னை பாஸ் பண்ண வச்சு 12th அனுப்பிட்டாங்க. சரி 12th ஓரளவுக்கு பாஸ் ஆகிட்டேன். ஒரு நல்ல காலேஜில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு உன்னை இந்த காலேஜில் கொண்டு வந்து சேர்த்தாங்க. ஆனால் இந்த காலேஜுக்கும் மேடம்க்கு சீட் கிடைக்கல. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இரு முழுசா கேளு. அப்புறம் எப்படியோ யாரோ ஒரு புண்ணியவா உனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி எப்படியோ நீ இந்த காலேஜில் சேர்ந்துட்ட. சேர்ந்ததும் நம்ம சும்மா இருப்போமா? சீனியர்ஸ் மேடம் ஜூனியரை ரேக் பண்ணாங்க. அப்போது மேடம் முட்டிங்க பாரு சீனியரே, எப்பா
அதுக்கப்புறம் எந்த சீனியருமே உன்கிட்ட வரல, ஜூனியர்ஸுமே உன்கிட்ட வரல. உன் கூட சேர்ந்தது ஒரே ஒரு பொண்ணு தான், ஜாரா. இப்போ வரைக்கும் உன் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறது அவ ஒருத்தி தான். உனக்கு இது வரைக்கும் 5 பேர் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 5 பேரில் ஃபஸ்ட்டு 3 பேர் உனக்கு ஸ்கூல்லேயே ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா, இல்லை அவனுங்களுக்கு திறமை இல்லையான்னு தெரில. ஆனால் நீ ரிஜெக்ட் பண்ணிட்ட. அதுக்கப்புறம் காலேஜ் வந்ததுக்கப்புறம் சீனியர் ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணார். அப்போ நீ இந்த கொரியன் சீரீஸ் மேலாம் பயங்கர கிரேஸாக இருந்த. அவர்கிட்ட நான் கட்டினா ஒரு கொரியன் பையனை தான் கட்டுவேன், இல்லை அந்த மாதிரி இருக்க ஒரு பையனை, அழகான ஒரு பையனை தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் நீ ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நீ செகண்ட் இயர் ஜாயின் பண்ணும்போது ஒரு ஜூனியர் வந்து உன்னை லவ் பண்ணான், நீ சீனியர்னு தெரியாமல். கடைசியில் அவன்கிட்ட நீ என்ன சொன்ன? அவன்கிட்ட என்ன சொன்ன? நான் நீ நினைக்கிற கேரக்டர் இல்லைப்பா, நீ வந்து பார்க்க தூரத்துலேருந்து பார்க்குற பொண்ணு நான் இல்லை, என் கூட ஒரு 2-3 மாதம் பழகிப்பார், உனக்கு பிடிச்சிருந்தா நீ லவ் பண்ணு அப்படின்னு நீ சொன்ன. அவன் ஒரே மாதத்தில் துண்டை காணும் துணியை காணும், இதுக்கப்புறம் இப்படிப்பட்ட ஒன்றே வேணாடான்ட்டு ஓடி போயிட்டான். அவனை பார்த்து போதும் 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 நிறுத்துங்க. இப்போ ஜிமின் தான் மூச்சு வாங்குறான். இன்னும் வேறு ஏதாவது உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? இதெல்லாம் என்னை பற்றி தாய்க்கே பெருசாக தெரியாது, உங்களுக்கு எப்படி? அதுவும் இல்லாமல் நான் என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்கிறீங்க. நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்களா? உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? இப்போ ஜிம்மின் தான் லைட்டாக சிரிக்கிறான். நீ தான் என் பொண்டாட்டின்னு தெரிஞ்சிருச்சு. நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுற எனக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது என்னோடய கடமை இல்லை? உன்னை நான் பத்திரமா பார்த்துக்கணும்ல. அதுக்கு நீ எந்த ஸ்கூல் படிச்சியோ அதே ஸ்கூலில் தான் நானும் படித்தேன். ஆமாம், ஒரு ஸ்கூல் பக்கத்துலேயே ஒரு காலேஜ் இருக்குல்ல? ஆமாம், அந்த காலேஜில் தான் படித்தேன். அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீ 12th முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக காலேஜ் தான் வருவேன், எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நான் என்னோடய ஒர்க்கையும் ரிசைன் பண்ணிட்டு ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணிட்டேன் இங்கே 1 இயருக்கு முன்னாடியே, நீ 12th படிக்கும் போதே. அப்போது எல்லாம் பிளான் பண்ணி பண்ணீங்க அப்படி தானே? இதில் எங்கள் அம்மாவும் கூட்டு சதி தானே அப்படின்னு ஒன் கேட்குறா. இப்போ ஜிமின் லைட்டாக சிரிக்கிறான். என் தாய்க்குளமும் சேர்த்து என்னை ஏமாத்திருக்கு. ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. சொல்லியிருந்தா மேடம் என்ன பண்ணியிருப்பீங்க? ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டேன். அதனால தான் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டீ கப் எடுத்துக்கிட்டு ஒயின் கிட்ட கொடுத்துட்டு வாப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவில் வந்து உட்காந்துடுறான். ஒயினுக்கு ஒன்றுமே புரியல. என்ன ஒருத்தர் இத்தனை வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்காரு, என்னை ஒன் சைடாக லவ் பண்ணியிருக்காரு, எனக்கு எப்படி தெரியாமல் போச்சு? ஆமாம், அவர் எதுக்கு என்னை ஃபாலோ பண்ணோம்? அப்போது அவருக்கு என்ன பிடிச்சிருக்கா என்ன? என்னை லவ் பண்ணுறாரா என்ன? இரு இப்போது அந்த காஃபி கப் எடுத்துக்கிட்டு நேராக ஜிமின் கிட்ட தான் வரா. ஜிமின் வந்து காஃபி குடிச்சிக்கிட்டே ஃபோனில் தான் பார்த்துட்ருக்கான் சோஃபாவில் உட்காந்து. மாமா. என்னது? நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், எனக்கு கரெக்டாக பதில் சொல்லணும், சரியா? கேளு. இப்போ ஒயின் தான் பக்கத்தில் இருந்து உட்காந்துட்டு அப்போது நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறா. ஜிமினுக்கு லைட்டாக சிரிப்பும் வருது அவள் எக்ஸ்ப்ரெஷனை பார்த்து. அதே நிமிஷம் லைட்டாக ஷையாகவும் இருக்கு அவள் கேட்டதை பார்த்து. ஜிமின் வந்து அவன் டீ கப்பை எடுத்து எட்ட வச்சுட்டு இப்போ ஒயினை தான் பார்க்குறான். இப்போ இவ்வளோ நான் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்? இல்லை, என்னை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும், என்னை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கும் இப்போ என்னை பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். நீங்கள் லவ் பண்ணுறீங்களா? இப்போ ஜிமின் தான் ஒயினோட தலையிலே லைட்டாக தட்டுறான். எதுக்கு அடிக்கிறீங்க? பின்ன நீனே இவ்வளோ மக்காடி, இவ்வளோ வீக்கா நீனு? படிப்பில் தான் வீக்குன்னு பார்த்தேன், இதில் கூட வீக்கா நீனு? எனக்கு புரியல, நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே சொல்லுங்க. இப்போ ஜிமின் தான் ஒயின் கையில் இருக்க காஃபி எடுத்து டேபிள் மேலே வச்சுட்டு ஒயின் கையை பிடிச்சி எடுத்து அவன் மடியில் உட்கார வைக்கிறான். ஒயினோட பேக் ஹெட்டை பிடிச்சி பக்கத்தில் எடுத்து அப்படின்ட்டு லிப்ஸ்லேயே ஒன்று கொடுக்குறான். ஒயின் வந்து ஷாக்காகி பார்க்குறா. இப்போ கிஸை பிரேக் பண்ணிட்டு ஜிமின் லைட்டாக எட்ட நகர்றான். ஒயின் ஷாக் ஆனபடி அப்படியே உட்காந்துருக்கா. என்ன புரிஞ்சா? என் பொண்டாட்டி. என்னடி இன்னும் புரியலையா என்ன? இன்னொரு வாட்டி சொல்லவா அப்படின்ட்டு கிட்டக்க வரான். வேணாம், புரிஞ்சு. என்ன புரிஞ்சு மேடம்க்கு? அது வந்து நீங்களும் என்ன லவ் பண்ணுறீங்க. ஒரு வழியாக புரிஞ்சா? புரிஞ்சுது. சரி நீ சொல்லு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? இப்போ வாய்ந்தான் திருன்னு முடிச்சுட்டு பிடிக்கும். அப்புறம் என்ன? எனக்கு உங்களை அக்செப்ட் பண்ணுறது. ஓ மேடம், என்னை அக்செப்ட் பண்ண மாட்டீங்க,
நான் அப்படி சொல்ல வரல. ஐயோ, உங்களுக்கு எப்படி நான் புரிய வைக்கிறது? நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஸர், அதுவும் காலேஜ்லேயே ஒரு ஹேண்ட்ஸமான ப்ரொஃபஸர். இப்படி சொல்லும் போது ஜிமினிக்கே லைட்டாக சிரிப்பு வருது. நிறைய பேரோட எப்படி சொல்கிறது, ட்ரீம் புக்கில் நீங்கள் இருக்கீங்க. அந்த மாதிரி தான் எனக்குமே. ஏதோ நான்லாம் வந்து நமக்கேற்ற வத்தலோ துத்தலோ இந்த காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி உனக்கு கிடைச்சா போதுன்ட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு கொரியன் ஸ்ட்ராபெரியே கிடைக்கும்ன்ட்டு நான்லாம் சுதந்திர தினத்தானி கூட நினச்சி பார்க்கலப்பா. அப்போ என்னை நினச்சி பாருங்கள் நான் எப்படி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பேன்னு. இதை கேட்டவுடனே ஜிமின் வாயிலன்னு தானாக சிரிப்பு வருது. எப்படி சொல்கிற? இப்போது பயந்தான் உங்களுக்கு சிரிக்கலாம் தெரியுமா? நான் இப்போ தான் பார்க்குறேன். ஐயோ, எவ்வளோ அழகாக இருக்குது. வயன், நீ மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி சத்தமாக பேசிகிட்டு இருக்க. சாரி சாரி மாமா, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். பரவாயில்ல. இதுக்கப்புறம் இப்படி தான் உட்காந்து பேச போறியா என்ன? ஏன் இப்போது ஒயின் ரியல்ஸ் ஆகிட்டு கீழே பார்க்குறா. ஆக்சுவலாக அவள் ஜிம்மின் மடியில் தானே உட்காந்துருக்கா அவ்வளோ நேரம். அச்சோ அப்படின்ட்டு எந்திரிச்சிட்டு குடும்பம் ஓடி போயிட்டு ரூம்குள்ளே போய் கதை சாத்திக்கிறா. ஒயின் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே போயிடுறா. இப்போ ஜிம்மின் தான் சிரிக்கிறான். நம்ம போய் எதாவது டின்னர் செய்வோம் அப்படின்ட்டு அவனுமே போயிடுறான் சிரிச்சுக்கிட்டு. இந்த பக்கம் பார்த்தா ஒயின் தான் கதை சாத்திக்கிட்டு அவள் தலையில் அடிச்சுக்கிறா. ஐயோ இவ்வளோ ஜிமின் மடிலையே உட்காந்துருந்த. ஐயோ, அதுவும் இல்லாமல் அவர் என்னை லவ் பண்ணுறாரு. ஐயோ வயன், இதை பற்றி நீ யோசிக்கவே இல்லை. எனக்குமே அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அச்சோ, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா? லவ்வர்ஸ் கூட இல்லை பாரேன். அதுவும் இல்லாமல் ஜிமின் சார் எவ்வளோ ரொமான்டிக்காக இருக்காரு. ஐயோ, செம க்யூட்டு. இப்படி ஒயின் தான் இமேஜின் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. இப்போது நைட் டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு ரூமில் தான் வந்து படுத்திருக்காங்க. ஒயின் வந்து திரும்பி பார்க்குறா. இப்போது ஜிமின் பார்த்துட்டு, என்னது நாளைக்கு காலேஜ் வரலையா என்ன? அப்புறம் என்ன இன்னும் தூங்காமல் இருக்க? அது உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்னது அப்படின்ட்டு இப்போ ஜிமின் திரும்பி படுக்கிறான். காலேஜில் உங்களை பற்றி காசப் பண்ணுறாங்களே, அதெல்லாம் உண்மையா என்ன? என்ன காசப்? உங்களுக்கும் ரோஸ் மேமுக்கும் அப்படி இப்படின்னு அப்படின்ட்டு இப்போ தலையாடிக்கிட்டே கேட்குறான். ஐயோ, நான் சீரியஸாக கேட்குறேங்க, விளையாடல. நீயே சொல்லிட்ட அதை காசப்னு, இதை வேறு நான் எக்ஸ்பிளைன் வேறு பண்ணுவா என்ன? அப்போ எல்லாமே பொய்யா அப்படின்ட்டு இப்போ முழிச்சு பார்க்குறா. ஆமாண்டி லூஸு, அதான் உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டல்ல, அப்புறம் என்ன? ஆமாம்ல, இப்படி தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லி நானும் ஜிமினை லவ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஊரை ஏமாற்றிட்டுருக்காள் அவ. இருக்கட்டும் வயன், உனக்கு இப்போ வேலை வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி ஜிமின் சார் உன் க்ரஷ்ஷு, ஆனால் இப்போது உன் புருஷன், நீ எங்கேயும் விட்டு கொடுக்கூடாது, உஷாராரு அப்படின்ட்டு அவன் மனசுக்குள்ளே ஏதோ பேசிகிட்டு இருக்கா கை நீட்டி. இப்போ ஜிமின் தான் பார்க்குறான். என்ன பண்ணிகிட்ருக்க? ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு கேல்குலேஷன். நீ புக்லேயே ஒழுங்காக போட்டதில்ல, இதில் வானத்தில் வேறு போடுறியா, மூடிப்பாடு அப்படின்றான். ஒயனுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக போச்சு. சே அப்படின்ட்டு அவளும் பெட்ஷீட்டை மூடி படுத்துக்கிறா. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் அலாரம் அடித்த உடனே ஜிமின் எந்திரிச்சு பார்க்குறான். இப்போது லெஃப்டில் தான் பார்க்குறான். பார்த்தா ஒயனை காணோம். கீழேருந்து ஏதோ உருட்டுற சத்தம் கேட்குது. என்ன சத்தம்? பூனை ஏதாவது உள்ளே பூந்துருச்சா என்ன அப்படின்ட்டு இப்போ கீழே தான் வந்து பார்க்குறான். ஒயன் தான் கிச்சனில் அழகாக குளிச்சுட்டு தலையில் துண்டுலாம் கட்டிக்கிட்டு சுடிதார் தான் போட்டிருக்கா. கிச்சனில் நின்று டீ போட்டுட்ருக்கா. பக்கத்தில் ஃபோனில் ஏதோ வீடியோ ஓடிட்டுருக்கு. ஆக்சுவலாக எப்படி டீ போடணும் தான் அதை பார்த்து பண்ணிகிட்ருக்கா. இதை பார்க்கும்போது ஜிமினிக்கு லைட்டாக சிரிப்பும் வருது. அதுவும் காலையிலே அவன் ஒய்ஃப் அப்படி பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. இப்போ ஜிமின் தான் பேக்லேருந்து ஹக் பண்ணுறான். ஆமாம், நீங்களா? நான் பயந்து போயிட்டேன். காலையில் இங்கே நடி பண்ணிகிட்ருக்க? உன்னை மேலே பெட்டில் தேடினா? அதுவா, உங்களுக்கு டீ போட வந்தேன். என் புருஷனுக்கு நான் தான் டீ போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னதும் இப்போ ஜிமின் தான் லைட்டாக சிரிக்கிறான். பரவாயில்லையே மேடம், என்னை இவ்வளோ சீக்கிரம் புருஷனாக ஏற்றுக்கிட்டீங்க. அதுவும் இவ்வளோ சீக்கிரமாக ப்ரொஃபஸர்லேருந்து புருஷனுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்ட. எப்படி? உன்னோட மனமாற்றத்துக்கு என்ன காரணம்? மனமாற்றம்லாம் இல்லை. அப்புறம் எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் காலேஜில் ஹேண்ட்ஸம் ப்ரொஃபஸரு, நீங்கள் என் க்ரஷ்ஷு. அப்படியா? சொல்லவே இல்லை என்கிட்ட. அதான் இப்போ சொல்லிட்டேன்ல.
அப்புறம் இப்போ என் ஹஸ்பண்டை நான் ஆச்சு. இதுக்கப்புறம் நான் ஏன் வெயிட் பண்ணணும்? நானும் உங்களை லவ் பண்ணுறேன். ம் எங்கேயாவது வெயிட் பண்ணால் ஒரு வேளை கொத்திட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இப்போ வயந்தான் லைட்டாக மனசுக்குள்ளே நினைக்கிறா. ஜிமின் இதை பார்த்துட்டு சிரிக்கிறான். சரிதான். சரி, என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிற? ஆ, பிரேக்ஃபாஸ்ட்டா? ஆமாம், நீ தானே குக் பண்ணுறேன்ன. இது டீ போடுறதுக்கே எனக்கு அரை மணி நேரம் ஆச்சு. எனக்கு இந்த இதெல்லாம் செய்ய தெரியாது. நீங்கள் செய்யுங்க, நான் பார்த்து கற்றுக்குறேன். எனக்கு கற்றுக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். இப்போ ஜிம்மி லைட்டாக சிரிச்சிட்டு, சரி நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஆ, ஓகே, போயிட்டு வாங்க. இப்போ ஜிம்மின் அங்கேருந்து குளிக்க போயிடுறான். வயனும் போயிட்டு காலேஜுக்கு ரெடி ஆகிறா. இப்போது 2 பேரும் தான் ரெடி ஆகிட்டு கீழே இறங்கி வராங்க. சமைச்சிட்டு கிளம்புறாங்க. ஆமாம், நான் எப்படி காலேஜ் போகிறது? நீயா? நீ கூட காரில் வா. உங்கள் கூடயா? ஆஹா, நான் மாட்டேன். யாரை கண்டுபிடிச்சா? எனக்கு என் ஸ்கூட்டி வேணும். எது, அந்த டப்பா ஸ்கூட்டியா? உங்கள் அம்மா கல்யாணம் ஆகும்போது எங்கள் அப்பா கொடுத்த சீதனமா? ஐயோ, உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? டப்பா ஸ்கூட்டியாக இருந்தாலும் அது என்னோடய ஸ்கூட்டி. நானும் என் ஃப்ரெண்டும் தான் வருவோம். அந்த ஸ்கூட்டி இல்லாமல் என் காலேஜ் லைஃபே இல்லை. எனக்கு அதுதான் வேணும். நீ அதில் தான் வரணும்னா இன்றைக்கி நீ காலேஜ் வர முடியாது. ஏன்? அது இருக்க கண்டிஷனுக்கு நீ சைக்கிள்லேயே வந்துடலாம். இப்போது ஜிமின் சிரிக்கிறத பார்த்துட்டு ஒயனுக்கு கோவம் வருது. சரி சரி, கோவப்படாத. இன்றைக்கி என் கூட காலேஜுக்கு வா. நான் ஆல்ரெடி உனக்கு ஸ்கூட்டி புக் பண்ணியிருக்கேன். நாளைக்கு டெலிவரி ஆகிடும். நாளிலேருந்து நீ ஸ்கூட்டியில் வா. என்ன, புது ஸ்கூட்டியா? இப்போ தான் யாரோ சொன்னாங்க அவங்க அம்மா ஸ்கூட்டி. அடைச்சா அதை விடுங்க. நிஜமாக புது ஸ்கூட்டியா என்ன? எனக்கு பிடிச்ச ஸ்கூட்டியா? அப்புறம் கலரு எல்லாம் உனக்கு பிடிச்ச மாதிரி தான். ஆல்ரெடி உங்கள் அம்மா சொல்லிட்டாங்க. பற்றி என் தாய் குளத்தை எல்லாத்தையும் சொல்லியிருக்கு. சரி வா, இப்படியே என்ன பேசிகிட்டு இருக்க போறியா? டைம் ஆச்சு. அந்த வந்துட்டேன். இப்போது வயந்தா நேராக போய் காரில் ஏறிக்கிறா. இப்போ ஜிமின் ட்ரைவ் பண்ணுறான். என்னை பக்கத்து தெருவில் இறக்கி விட்ருங்க, நான் அங்கேருந்து நடந்து வந்துடுறேன். சரி சரி. இப்போது ஒயினே அதேமாரி இறக்கி விட்டுறான். ஒயின் வந்து பொறுமையாக அங்கேருந்து எட்ட போயிட்டு ஜிமின் கார் போனதுக்கப்புறம் அங்கேருந்து ரிலாக்ஸாக வரா. அப்பா, எவனும் பார்க்கல. இப்போது நேராக கேட்டுக்குள்ளே தான் வந்துட்டு காலேஜ் தான் பார்க்குறா. ஹாஹா, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? 11 நாள் ஆயிடுச்சு. ஐயோ, என் ஃப்ரெண்டு எங்கே போனது இல்லையே ஜாரா, என்னை மறந்துட்டியாடி அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டே இப்போ நேராக கிளாஸ் ரூம் தான் வரா. பார்த்தா ஜாரா உட்காந்துட்டு ஏதோ நோட்ஸ் எழுதிட்டுருக்கா. மச்சி எப்படி இருக்கே அப்படின்ட்டு பேகை தூக்கி அங்கேயே பெஞ்ச் மேலே போடுறா. எருமை வந்த உடனே தூக்கி போடுது பாரு. என்ன மச்சி, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன், இப்படி பாசமாக பேசுவேன்னு பார்த்தா இப்படி எரிஞ்சு விழற. பின்ன கெட்ட கேட்டுக்கு பாடி சனியனே கிறுக்கி விட்ட. நான் இந்த அசைன்மெண்ட் எப்படி சப்மிட் பண்ணுவேன்? என்ன அசைன்மெண்ட்டு? வேற யாருது? ஜிமின் சார் தான். ஜிமின் சார் தானா? அதெல்லாம் தட்டி விடு சதரோடு. ஆமாம், இவ்வளோ தூரம் சொல்கிறியே, நீ முடிச்சியா என்ன? சேச்சா, நம்மளாம் இன்றைக்கி அசைன்மெண்ட் முடிச்சிருக்கோம். அப்படியெல்லாம் முடிக்கல. அப்புறம் அதுக்கெலாம் சில பல காரணங்கள் இருக்குடா. என்ன எழவோ, கடைசியில் வந்து என் உயிரை எடுக்காது சரியா? மச்சான், நீ இல்லைனா எப்பட்றா? நீ தானே எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஆமாடி, என்கிட்டே நோட்டு. எங்கடி 11 நாள் போனேன்? ஆளையும் காணோம், அட்ரஸையும் காணோம். ஃபோன் பண்ணால் ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. எங்கடி போனேன்? எவனா எடுத்து ஓட்டியா என்ன? இல்லை எனக்கு தெரியாமல் யாரையா கல்யாணம் பண்ணிவிட்டு அங்கே ஊரோட செட்டில் ஆகிட்டியா? இன்னவ நேரில் பார்த்த மாதிரி சொல்கிறா அப்படின்ட்டு பேந்த முழிச்சிட்ருக்கா. ஏய், என்ன எங்கடி போனேன்? உடம்பு சரியில்லடி, அதான் சொன்னனே மெடிக்கல் லீவில். அது ஊருக்கு. உண்மையை சொல்லு என்கிட்ட. உனக்கெல்லாம் ஜுரம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா அதுதான் உன்கிட்டேருந்து தப்பிச்சு ஓடும். அந்தளவுக்கு நீ ஒரு மோசமானவ. நான் அதுக்கு தான் கேட்குறேன். உன் போய் பித்தலாட்டதெல்லாம் ஓர வச்சுட்டு உண்மையை சொல்லு, எங்கே போயிருந்த? உன்கிட்ட உண்மையை மறைக்க முடியுமா? என் பாட்டிக்கு உடம்பு சரியில்லடி, எங்கள் அம்மா ஊருக்கு கூப்பிட்டு போயிட்டா. என்ன? நீ இது வரைக்கும் ஊருக்கு போனதே கிடையாதே எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், நானும் போனதில்லை தான். அன்றைக்கும் திடீர்னு பார்த்து சாயந்தரம் ஃபோன் வந்துச்சுன்னு எங்கள் அம்மா என்னை தூக்கி போட்டு காரில் கூப்பிட்டு போயிட்டாங்கடி. நான் காலேஜ் இருக்குன்னு சொன்னேன். ஜாரா என்னை விட்டு இருக்க மாட்டா, கண்டிப்பாக என்னை தேடுவா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் வரமாட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன்டி. 10 நாள் லீவு கிடைக்குதுன்னு ஜாலியாக உட்காந்து கொரியன் ட்ராமா பார்க்கலான்ட்டு கிளம்பிட்டேன், அப்படி தானே? இப்போ ஒயின் மைண்ட் வாய்ஸ் தான். எப்படி இப்படி கரெக்டாக கண்டுபிடிக்கிறா? அதுவும் என் ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டு. என்ன எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சேன்னு பார்க்குறியா? இல்லை மச்சி, சி அல்பனாயே, உன்னை பற்றி எனக்கு தெரியாது. நல்லா 11 நாள் லீவு கிடச்சோடனே ஜாலியாக ஆட்டம் போட்டல. சாரி மச்சி, மூடிட்டுரு. இப்போது அவள் உட்காந்து நோட்ஸ்லாம் எடுத்து வச்சுட்ருக்கா. இப்போ ஜிமின் கிளாஸ் தான். ஜிமின் உள்ளே வரான். வந்துட்டாரு. இப்போ வாயின் தான் திரும்பி பார்க்குறா. ஆஹா, என்னோடய புருஷன், என் மாமா அப்படின்ட்டு 32 பழம் தெரியுது வயனுக்கு. இப்போது ஜாரா தான் பார்க்குறா. ஏய், என்னடி பசியில் இருந்தவன் பிரியாணி போட்டில் பார்க்குற மாதிரி ஆன்னு பார்த்துட்ருக்க? அது நம்ம ஜிமின் சார்.
ஆமாண்டி, ஜிமின் சார் தான் அப்படின்ட்டு திருப்பி அவள் பார்வை அங்கே தான் இருக்குது. இது ஏதாவது பண்ணிட்டு போகுது போ. மச்சி, கொஞ்சம் வித்தியாசமாக தெரியல ஜிமின் சாரை பார்க்கும்போது அப்படின்ட்டு ஒயின் கேட்குறா. ஆமாண்டி, இவருமே 2 நாள் லீவுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கார். அதுவும் இல்லாமல் அந்த ரோஸ் மேமும் அன்றைக்கி தாண்டி அந்த 2 நாளும் லீவ் போட்டா. எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேருக்குள்ளும் அப்படி தான் இருக்குமோ. ஒருவேளை எங்கேயா ட்ரிப்புக்கு இப்போ போயிருப்பாங்களோ, ஒருவேளை லிவிங் டுகெதர் அப்படின்ட்டு இப்போ ஜாரா சொன்னதும் வயந்தான் திரும்பி ஒரு முறை என்ன அப்படின்ட்டு கோவத்தில் தான் பார்த்துட்ருக்கா. நிறுத்து, இப்போ எதுக்கு நீ மூக்கில் பம்ப் அடிச்சிட்ருக்க? அவங்க ப்ரொஃபஸரு மேபி லவ் பண்ணலாம், அது அவங்க இஷ்டம்டி. இதில் நீ ஏன் கோவப்படுற? ஓ, ஜிமின் சார் உன் க்ரஷ்ஷுனா? இங்கே பாரு, அவர் வயசு என்ன உன் வயசு என்ன? உனக்குலாம் ஏணி வச்சு எட்டுமா? அதுவும் பாரு, அவர் மேக்ஸ் ப்ரொஃபஸர். உனக்கு மேக்ஸ் விட்டு போட்டாலும் வராது. நம்ம ரோஸ் மேம் பாரு எவ்வளோ கிளாமராக வந்துட்டு போகிறான்னு. அந்த மேம்க்கு எத்தனை பேர் விழுந்திருக்காங்க. நம்ம ஜிமின் சார் மட்டும் என்ன விதி விலக்கா என்ன? மேபி ரோஸ் மேம் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கலாம், அவரும் ஓகே சொல்லியிருக்கலாம். மேபி 2 பேர் கமிட்டாக கூட ஆயிருக்கலாம், நமக்கா தெரியும். ஏன், எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜிமின் சாருக்கு அந்த 2 நாளில் கல்யாணம் கூட நடந்திருக்கலாம். ஏன்னா அப்படின்னு ஷாக் ஆகிட்டு கத்தனை ஒன்று. இப்போ ஜிமின் எல்லாரும் திரும்பி பின்னாடி பெஞ்சு தான் பார்க்குறாங்க. இப்போது ஜாரா தான் வயன் என்ன இப்போ வயன் ரியலைஸ் ஆகிட்டு சுற்றி முற்றி பார்க்குறா. ஜிமின் பார்த்துட்டு ஜாரா, வயன் கெட் அவுட். சார், வயன் இவ்வளோ நாள் கழிச்சு காலேஜுக்கு வந்த, இன்னும் கொஞ்சம் கூட மாறலை அப்படி தானே? இப்போ வயன் தான் பார்க்குறா திருன்னு. என்ன பார்க்குற? கெட் அவுட். இப்போ ஜாரா வயனை கூட்டிகிட்டு வெளியே போயிடுறா. ஏ லூசு, ஏண்டி கத்துன? நீ எதுக்கு அப்படி சொன்ன? நான் எப்படி சொன்னேன்? நான் நடந்தது தானே சொல்கிறேன். என்ன நடந்தது நீ பார்த்த? உனக்கு தெரியுமா? தெரியாது, பட் நிறைய பேர் அப்படி தான் பேசிக்கிறாங்க. நான் அதை தான் நானும் சொன்னேன். இப்போ ஒயினுக்கு செம்மக்கும் வருது, பல்ல கடிக்கிறா. இப்போ தான் பார்த்து அந்த ரோஸ் மேமும் வரா நடந்து. இப்போ ஒயினுமே ஜாராவும் கிளாஸ்க்கு வெளியே நிற்கிறத பார்த்துட்டு, ஏய் ஜாரா, ஏ வயன். மேம், எங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஜிமின் சார் கிளாஸ் தானே உங்களுக்கு? ஆமாம் மேம். எங்கே ஜிமின் சார்? மேம் உள்ள கிளாஸ் எடுத்துட்ருக்காரு. இப்போது உள்ளே தான் பார்க்குறா. ஐயோ ஹேண்ட்ஸம். ஓகே, நீங்கள் ஏன் வெளியே நின்றுருக்கீங்க? மேம், ஜிமின் சார் தான். நீங்கள் ஏதா பிரச்சனை பண்ணியிருப்பீங்க, எனக்கு தெரிஞ்சு அதான் நிற்க வைக்கிறாரு. நைஸ், நில்லுங்க, உங்கள் 2 பேருக்கு பாடமாக இருக்கும். அப்படின்ட்டு இப்போது ரோஸ் தான் உள்ளே போகிறா. இப்போ ஒயின் பார்த்துட்டு பல்ல கடிச்சிட்டு முறைச்சிட்டு நிற்கிறா. இப்போ ரோஸ் தான் எக்ஸ்கியூஸ் மீ ஜிமின் சார். இப்போ ஜிமின் தான் போர்டில் எழுதிட்டு இருந்திருப்பான். திரும்பி ரோஸ் தான் பார்க்குறான். 1 செகண்ட், இதை காப்பி பண்ணிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வெளியே வரான். சொல்லுங்கள் ரோஸ் மேம். சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுவும் இல்லாமல் என்னோடய சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரியில் ஒரு சின்ன டவுட் இருக்குது, அதையும் கிளியர் பண்ணணும். நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்க? உங்கள் ஃப்ரீயாக எப்போ? நான் அப்போ கண்டிப்பாக உங்கள் ஸ்டாஃப் ரூம் வந்து டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறா. இப்போ ஜிமின் தான் பார்த்துட்டு, ஓ அப்படியா, ஓகே, இந்த ஹவருக்கு அப்புறம் நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன் ஸ்டாஃப் ரூமில், நீங்கள் வாங்க. ஓகே ஜிமின் சார், நான் கண்டிப்பாக வரேன். ஓகே மேம். சரி, எனக்கு கொஞ்சம் கிளாஸ் இருக்குது, நான் கிளாஸ் எடுக்கலாமா? அஃப்கோர்ஸ், யூ கேரி ஆன். பிஃபோர் ஒன் திங். என்ன மேம்? இந்த 2 பேரை பார்த்தா பாவமாக இருக்குது, அவங்களையும் கிளாஸில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒயின் தான், ஜிமின் இங்கே 2 பேரும் இவன் சொன்னதுக்காக கூப்பிட்டேன், அடுத்து நான் என்ன பண்ணுவேனே தெரியாது, எனக்கு தயவு செஞ்சு கூப்பிட்றாத, அப்படியே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் முறைச்சி பார்க்குறா. இப்போ ஜிமின் தான் 2 பேரும் பார்த்துட்டு, ஜரா ஒயின் 2 பேரும் உள்ளே போங்க. இப்போ ஒயின் தான், பரவாயில்ல சார், நாங்கள் இங்கேயே இருக்கோம் அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு சொல்கிறா. இப்போ ஜாரா தான், ஹீ வாடி, அவரே கூப்பிட்றாரு, போவேன் அங்கே. இப்போ ஜிமின் தான், கெட் இன், உள்ளே போங்கன்னு நான் சொன்னேன். இப்போ ஜாரா தான் ஒயினை பிடிச்சி இழுத்துட்டே போயிடுறா. ஒயின் திரும்பி ஜிமினியும் ரோஸையும் பார்த்து பயங்கரமாக முறைச்சிக்கிட்டே போகிறா. என்னடா அவள் சொல்கிறத கேட்டுட்ருக்க, பொண்டாட்டி நானா இல்லை அவ்வளோ அப்படின்ட்டு மனசுக்குள்ள அவ்வளோ கோவம். இப்போ ஜாரா தான் போய் பெஞ்சில் உட்காந்துட்டு, ஏண்டி அங்கே வந்து உள்ளே வர மாட்டேன்ற, இது வரைக்கும் யார் சொல்லியுமே அனுப்பாதது ரோஸ் மேம் சொல்லி அனுப்புகிறாரு, அப்படின்னும் போது உள்ளே வந்துட வேணாமா, சும்மா அங்கேயே நிற்கிறேன்னு பில்டப் கொடுத்துட்ருக்கேன். இப்போ ஒயின் தான் திரும்பி முறைக்கிறா. என்னடி முறைக்கிற? நான் தான் சொன்னேன்ல அவங்க 2 பேருக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி ஓடுதுன்னு, பத்தியா ரோஸ் மேம் சொன்னோன்னே நம்ம 2 பேரையும் உள்ளே அனுப்பிட்டாங்க. இதான் அந்த காதலோட பவரே.
அதுவும் இல்லாமல் மேம் பார்த்தியா எனக்கு கெமிஸ்ட்ரியில் டவுட் இருக்குன்னு கேட்டது. கெமிஸ்ட்ரியில் டவுட் இல்லடி, அவங்க கெமிஸ்ட்ரி பண்ணுறதுக்கு டவுட்டுன்ற பேரில் வந்து ஜிமின் சார்கிட்ட சொல்லியிருக்காங்க. பாரேன் கோட் வேர்டு எவ்வளோ செம்மையாக இருக்குன்ட்டு. ஆனால் நமக்கு தான் தெரிஞ்சிருச்சு. போ ஏதோ ஒன்று, நான் சந்தோஷமாக இருந்தால் சரிதான் அப்படின்னு ஜாரா சொல்கிறா. இப்போது இதெல்லாம் கேட்க கேட்க ஒயினுக்கு அவ்வளோ கோவம் வருது. திரும்பி ஜிமினை தான் முறைச்சி பார்த்துட்ருக்கா. இப்போ ஜிமின் உள்ளே வரும்போது ஒயினை பார்க்குறான். இவதுக்கு இவ்வளோ கோவமாக இருக்கா? எனிதிங், வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ லெசன் எடுக்க ஆரம்பிச்சிடுறான். ஒயின் வந்து முறைச்சி பார்த்துட்டே உட்காந்துருக்கா. இப்போது கிளாஸ் முடிய போகிற 5 மினிட்ஸ் முன்னாடி எல்லோரும் அவங்க அசைன்மெண்ட்ஸ் எடுத்து வைங்க. இப்போது ஜாரா தான் எடுத்து வைக்கிறா. ஒயின் என்ன சொல்ல போகிற? வழக்கம் போல தான். இப்போ மட்டும் நீ வெளியே அனுப்பு, உனக்கு நிஜமாலே இருக்குடா. வீட்டுக்கு வா, உனக்கு கும்மிடுறேன். என் மேலே லவ் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது என் மேலே காட்டுறியாடா? பாரு, அவகிட்ட வழிகிற, என்கிட்ட மூஞ்ச காட்டி வெளியே அனுப்புற. இருக்கு உனக்கு, இரு இப்போ பார்க்குறேன். ஜிமின் தான் அசைன்மெண்ட் எழுதி திருத்திட்டு இருக்கான். இப்போ கடைசி பெஞ்சுக்கு வரான். இப்போ ஜாரா தான் அவன் அசைன்மெண்ட் எடுத்து கொடுக்குறா. வைன் உனதுங்க. சார், நான் இன்றைக்கி தான் சார் காலேஜுக்கே வந்தேன். என்னவா இருந்தாலும் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கேட்க மாட்டியா? அப்படியே வீட்டில் ஜாலியாக இருந்துருவியா என்ன? மெடிக்கல் லீவ் தானே போட்ட? ஆமாம் சார். ஏன் படிக்கூடாதா என்ன இந்த டைமில்? இல்லை சார். கேடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ ஒயினுக்கு செம்மக்கம் வருது. ஜிமின் அங்கேருந்து போயிடுறான். இப்போ ஜாரா தான் சிரிக்கிறா. ஏண்டி இதான் உன் ஆயுதமா என்ன? போடி, இதெல்லாம் அவர்கிட்ட செல்லுமா? லீவ் போட்டாலாம். நான் அதுக்கு தான் சொன்னேன், நான் மெசேஜ் கூட அனுப்பினேன் இல்லையா அசைன்மெண்ட்டை. இப்போ ஒயின் தான் ஜிமினை முறைச்சி பார்த்துக்கிட்டே அந்த புக்ஸை எடுத்துகிட்டு போகிறா வெளியே. இப்போ கிளாஸ் முடிஞ்சதும் ஜிமின் அவன் நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வெளியே தான் போகிறான். போகும்போது ஒயின் ஒரு பார்வை பார்த்துட்டு நேராக ஸ்டாஃப் ரூம் போயிடுறான். இப்போ ஒயின் தான் போடா போ, உனக்கு இருக்குது இன்றைக்கி நைட்டு வா வீட்டுக்கு அப்படின்ட்டு முறைச்சிக்கிட்டே உள்ளே வரா. என்னடியாச்சு, ஜிமின் சார் எதாவது சொன்னாரா என்ன? ஒன்றும் சொல்ல. ஏய், நாளைக்காவது அசைன்மெண்ட் முடிச்சுட்டு வாடி. அசைன்மெண்ட் தானே, பண்ணிடுவோம் நாளைக்கு. எப்படி பண்ணுறன்றதை மட்டும் பாரு அப்படின்ட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமாக உட்காந்துருக்கா. சரி உடிடி, இது வரைக்கும் நம்ம காசப் தானே பார்த்துருக்கோம், நேரில் போய் பார்க்கலாமா? இப்போ ஒயின்தா என்னன்ற மாதிரி பார்க்குறா. என்னடி பார்க்குற? இப்போ தானே ரோஸ் மேம் வந்து நான் நெக்ஸ்ட் பீரியட் டவுட் கேட்க வரேன்னாங்க, அது கெமிஸ்ட்ரி டவுட்டு அப்படின்ட்டு ஒரு மாதிரி பூர்வத்தை தூக்கிட்டு சொல்கிறா. இப்போ ஒயின் தான் அதுக்கு வாய் போய் பார்ப்போம், என் வாயில் நல்லா வந்துடும்டி, மூடிட்டுரு. வயன், இதெல்லாம் நமக்கு ஜாலி தானே, இந்த மாதிரி எத்தனை சீனியர்ஸாக பார்த்துருப்போம். அதுவும் இந்த வாட்டி ஒரு ப்ரொஃபஸர் கப்பல், எப்படி இருக்கும், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், வா 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 அப்படின்ட்டு ஜாரா தான் ஒயினை எடுத்துகிட்டு போகிறா. ஒயின் வரமாட்டேன்ட்டு அவள் பிடிச்சி எடுத்துகிட்டு போகிற வாட்டத்துக்கே போயிட்டுருக்கா. இப்போ ஒயினுக்கு தான் செம்மக்கம் வருது. இப்போது அந்த ஸ்டாஃப் ரூமோட வாசலுக்கு தான் வராங்க. மச்சி, எனக்கு தெரிஞ்சு வந்திருப்பாங்களா மாட்டாங்களா? நம்ம வேணா ஜன்னல் வழியாக போய் பின்பக்கமாக பார்க்கலாமா? நான் வரல. வாடி சும்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜாரா தான் பின்னாடி இருக்க ஜன்னலை திறக்க ட்ரை பண்ணுறா. திறக்க முடியல. என்ன மச்சி பூட்டிட்டாங்க? ஐயோ, வீட்டு படம் பார்க்கலாம் நினச்சா முடியாது போலையே. வேறு ஏதாவது வழி இருக்குமா என்ன? பாத்ரூம் வழியாக உள்ள குச்சி போயேன். செம்ம ஐடியா மச்சி, பட் மாட்டிக்கிட்டோன்னா அசிங்கமாக போயிருமே. சரி ஓகே, காதை வச்சு ஒட்டி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கதவுல தான் காதை வைக்கிறா. எந்த சத்தமும் இல்லை. ஒரு வேளை ரோஸ் மேம் வரலையா என்ன? இப்போ ஒயின் தான் முறைச்சி பார்க்குறா. இப்போ உள்ளேருந்து ஒரு சத்தம் டப்புன்னு ஏதோ விழுற மாதிரி. இங்கே பாரு, ஏதோ விழுதுடி, இரு. இப்போ ஒயின் இவ்வளோ நேரம் காதை வச்சு கேட்டுக்க மாட்டா, ஜாரா சொல்கிறதா கேட்டுட்டு இருப்பா. இப்போ அந்த சத்தம் கேட்டதும் ஒயினும் போய் கதவுல காதை வச்சு கேட்குறா. சாரி ஜிமின் சார், தெரியாமல். இட்ஸ் ஓகே மேம், அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்த வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜாரா தான் பறி டிஸ்ட்ராக்ட் கூட ஆக மாட்டேங்கிறாங்க. ஐயோ, உள்ளே என்ன நடக்கும்னு இமேஜின் பண்ணால் ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்கிறா ஜாரா. இப்போது ஒயினுக்கு தான் உச்சக்கட்டத்துக்கு வருது கோவம். இரு கேட்போம். இப்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு அமைதியாக இருக்குது. பெருசாக பேசுறது எதுவும் கேட்கவே இல்லை. என்னடி எதுவுமே கேட்கவே இல்லை? ஒரு வேளை அப்படின்னு ஜாரா சொல்கிறா. இப்போ ஒயினுக்கு தான் பேசாமல் அந்த கதவை உடச்சிட்டு உள்ளே போயிடலாம அளவுக்கு அவ்வளோ கோவம். ஏண்டா, என்ன கல்யாணம் பண்ணிவிட்டு அங்கே இன்னொருத்த கூட டூவேட்டாக பாடிட்டுருக்க, அதில் வேற நான் உன்னை ஒன் சைடு லவ் பண்ணேன், உன்னை ஃபாலோ பண்ணேன், என்னென்னலாம் விட்ட. இப்போ பாரு, இங்கே வந்து ப்ரொஃபஸர் கூட ஆட்டமாக போட்டுட்ருக்க, உனக்கு இருக்குடா கச்சேரி. இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாது வைனு, கதவை உடச்சிரு அப்படின்ட்டு பின்னாடி வரா. ஜாரா தான் பார்க்குறா. எங்கடி போகிற? கொஞ்சம் நவுந்துக்கோ. என்னடி பண்ணுற? நவுருன்னு சொல்கிறேன். இப்போ ஜாரா தான் 2 ஸ்டெப் முன்னாடி வரா. வைன் வேகமாக ஓடி வரதை பார்த்துட்டு டக்குன்னு ஜாரா பிடிச்சிட்றா. என்னடி பண்ண போகிற? கதவை உடைக்க போகிறேன். ஏண்டி அறிவு கெட்டவளே,
உள்ளே 2 ஸ்டாஃப் இருக்காங்க, வெக்கமே இல்லாமல் கதை உடைக்க போகிறேன்ற. அவங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்காது. முடிஞ்சால் அவங்களே வருவாங்கடி. ஏய், என் வாயில் நல்லா வந்துடும், நவுந்துரு. நானே டென்ஷனில் இருக்கேன். உனக்கு என்னடி டென்ஷனு? ஏன் ஜிமின் சார் உன் க்ரஷ்னு வயிறறியே என்ன ஜெலஸ் ஆகுறியா அப்படின்னு ஜாரா கேட்குறா. இப்போது ஒயினால் சொல்லவும் முடில, மெல்லவும் முடில. ஆமாடி, அதுக்காக தான். மச்சி, நீ வெறும் க்ரஷ்ஷு தான். அங்கே பாரு, அவங்க படமே ஓட்டிகிட்ருக்காங்க. அப்போ பாரு அவங்க எந்த அளவுக்கு போயிருப்பாங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு கல்யாணமே பண்ணிவிட்டு அவங்க அடுத்த பேபி ப்ராசஸில் இருப்பாங்க நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஜாரா சொல்கிறா. இதுக்கு மேலே ஒயனுக்கு பொறுக்க முடியல, அவ்வளோ கோவம். இப்போது ஜாராவை தள்ளி விட்டுட்டு கதவை உடைக்கலான்ட்டு தான் பின்னாடி போகிறா. டப்புன்னு அந்த கதவை ஓப்பன் ஆகுது. ஜாராவும் பார்க்குறா, ஒயனும் பார்க்குறா. இப்போது மேம் தான். அப்பா, எவ்வளோ வேலை. ஜாரா வாயை பொழந்து பார்க்குறா மேமை. மேம் வந்து முதுக பிடிச்சிக்கிட்டே வெளியே வராங்க. இப்போது அந்த ரோஸ் மேம் தான் ஜாராவும் ஒயனையும் பார்க்குறாங்க. ஜாரா, ஒயன் இங்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்க? அதுவும் கிளாஸ் டைமில். என்ன உங்களுக்கு கிளாஸ் இல்லையா என்ன? இப்போ ஜாரா தான், இல்லை மேம், ஜிமின் சார்கிட்ட ஒரு டவுட் கேட்க வந்தோம். இல்லை ஒயன்? ஆமாம் மேம் அப்படின்ட்டு பல்ல கடிச்சிட்டு சொல்கிறா. ஓ, டவுட்டா? எனக்கு தெரிஞ்சு சார் கொஞ்சம் பிஸியாக இருக்காரு, நீங்கள் ஏன் அப்புறம் பார்க்கக்கூடாது பிரேக் டைமில் அப்படின்னு ரோஸ் சொன்னதும் இப்போது ஜாரா தான் லைட்டாக சிரிப்பு வருது. ஆமாம் மேம், பிஸியாக தான் இருந்திருப்பார். உங்களுக்கு என்ன மேம் ஆச்சு? இடுப்பை பிடிச்சிட்ருக்கீங்க? நீ ஏண்டா கேட்குற? மேலே இந்த புக்கை எடுக்க போனேன்னா கால் ஸ்லிப் ஆகி டக்குன்னு விழா போயிட்டேன். ஐயோ மேம், அப்புறம்? நல்ல வேலை, கீழே விளையாடுற செகண்டில் ஜிமின் சார் தான் பிடிச்சாரு. அப்போ தான் லைட்டாக சுளுக்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேம் இடுப்பை தேய்ச்சிட்ருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ஒயினுக்கு ரத்த கண்ணீரே வந்துடும் போல இருக்கு. மேம், ஆயில் மசாஜ் பண்ணால் சரியாயிடும் மேம். நீங்கள் வேணா ஆயில் மசாஜ் பண்ணி பாருங்களேன். ஜிமின் சார்மி தான் சொன்னார். மேபி அதை ட்ரை பண்ணலாம், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நீங்கள் போங்க, நான் கிளம்புறேன். மேம், எதாவது ஹெல்ப்பு அப்படின்னு ஜாரா கேட்குறா. நோ தேங்க்ஸ்டா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த மேம் இடுப்பை பிடிச்சிக்கிட்டே நடந்து போகுது. இதை பார்க்குறப்போ ஜாராக்கு சரியான சிரிப்பு. மச்சி, நான் சொன்னேன்ல பாத்தியா அப்படின்ட்டு ஒயினோட ஷோல்டரே தட்டிக்கிட்டு சிரிக்கிறா. ஒயினுக்கு அவ்வளோ கோவம். மச்சி, நான் சொன்னேன் பத்தியா, கரெக்டாகிடுச்சா? எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ போகுது, சீக்ரெட்டாக வச்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நீ உன்னோட க்ரஷ் கதையெல்லாம் தூக்கி ஓரம் போட்டுட்டு நீ வேறு ஏதாவது கொரியன் பையனை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜாரா சிரிக்கிறா. இப்போ ஒயினுக்கு தான் செம்ம கோவம். சரி மச்சி, வா போகலாம். சரியான ஃபன்னு. இனிமேட்டு இந்த காலேஜுக்கு ஒரு காசப் கதை இல்லை, ஒரு ரியல் கதை ஒன்று, ஜாலியாக லவ் ஸ்டோரி போகுது அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே போகிறா. இதை பார்க்குறப்போலாம் ஒயினுக்கு வயிற்றுச்சலாக இருக்குது. உனக்கு இருக்குடா அப்படின்ட்டு கோவமாக காலை தான் தரையில் தட்டிட்டு அங்கேருந்து நடந்து போகிறா ஜாரா பின்னாடியே. இப்போ கிளாஸ்க்கு போயிட்டு ஜாரா தான் உட்காந்துட்டு சிரிச்சுட்டு உட்காந்துருக்கா. இப்போது பக்கத்தில் இருக்க பொண்ணுங்கள்லாம், ஏன்டி இப்படி சிரிச்சிட்ருக்க, உங்களுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜாரா சொல்ல வரும்போது டக்குன்னு ஒயின் வாயை பொத்திடுறா. என்னடி? அவன் ஒன்றும் இல்லை, அவள் கொஞ்சம் பைத்தியமாயிட்டா, நீங்களாம் திரும்புறீங்களா அப்படின்ட்டு மூஞ்ச காட்டினதும் எல்லாம் பார்க்குறாங்க ஒயினை. ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் திரும்புகிறாங்க. ஏன்டி சொல்லவில்லை? நம்ம மட்டும் சந்தோஷமாக இருந்தால் போதுமா? மற்றவங்ககிட்டயும் சொல்ல வேணாமா? இதை பற்றி அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்களே, நிறைய காசப்லாம் கிடைக்கும். ஒன்றும் தேவையில்ல, மூடு அப்படின்னு ஒயின் சொல்கிறா. இரு, நீ ஏன்டி டென்ஷன் ஆகுற? உன் க்ரஷ்ஷு சரி விடு, நீத்தி அது உன்னோட தான் இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு அது வேறொருத்தரோடது அப்படின்ட்டு போயிடணுண்டா, விடு. நீ எதாவது நல்ல பையனாக பார்த்துக்கோ, ஓகேவா அப்படின்னு ஷோல்டரை தட்டி கொடுக்குறா. இப்போ ஒயினுக்கு சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. அவள் கோவத்தை யார்கிட்ட காட்டுறதுன்னு தெரில. கடவுளே, ஏன் என்னை வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா உனக்கு? கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்கக்கூடாதா? ஏதோ என் வாழ்க்கையை நீ சந்தோஷப்படுத்துகிறேன்னு நினச்சா இப்படி மேலும் மேலே ஏன் வழியை கொடுத்துக்கிட்டே இருக்கே? என்னதான் உன் பிரச்சனை அப்படின்ட்டு கடவுளை பார்த்து தான் கேட்குறா. இப்போ கடவுள் தான் பார்த்துட்டு, ஐயோ மறுபடியும் அப்படின்ட்டு தெரிச்சிட்டு ஓடுறாரு. இங்கே பாரு, நின்று, நான் இருக்கிற கோவத்தில். அட போமா, எப்ப பாரு திட்டுவ, நல்லது கொஞ்சம் அட போமா. இப்போது ஜாரா தான், அங்கே என்னடி மேலே பார்த்து பேசிகிட்டு இருக்க? அது என்னோட கஷ்டம். உன்னோட கஷ்டமா? அப்படி என்னடி கஷ்டம்? என்னத்தான் சொல்ல? அட சொல்லிடி. அது சொன்னாலும் உனக்கு புரியாது, விடு விடு, நானே பார்த்துக்கிறேன். என்னமோ பண்ணப்போ, ஏதாவது சீரீஸ் பார்த்துட்டு புலம்பிட்டு உட்காந்துருப்பா. அப்படின்ட்டு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுது. இப்போது அவங்க கிளாஸ் தான் போகுது. இப்போது ஈவினிங் போல தான்
ஜிம்மின் வந்து காலேஜெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறான், போயிட்டு கார் எடுக்கிறான். அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது, ஐயோ ஒயின் வருவாள்ல, சரி கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு இப்போ ஒயினுக்கு தான் கால் பண்ணுறான். ஒயின் ஃபோன் எடுக்கவே இல்லை. என்னாச்சு ஃபோன் எடுக்கல? பார்க்குறான், மெசேஜ் மட்டும் வந்திருக்கு, நான் கிளம்புறேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி மெசேஜ் மட்டும் தான் வந்திருக்கு. ஐயோ, அவளுக்கு காலேஜ் என்னோட ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி தானே முடியும். எப்படா மறந்த, எப்படி போயிருப்பா? இப்போது டக்குன்னு கார் எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு தான் வரா. இப்போ கதவு திறந்துட்டு உள்ளே வந்து பார்த்தா ஒயின் தான் சோஃபாவில் ரொம்ப கோவமாக உட்காந்துட்ருக்கா. தலையில் ஒரு கொண்டையை போட்டுக்கிட்டு, ஒயின் ப்ரீத் இன் பண்ணு, ப்ரீத் அவுட், திரும்பி ப்ரீத் இன் பண்ணு, ப்ரீத் அவுட், கூலாகு ஒயின் கூலாகு, டென்ஷன் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு அவளே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கா. இதை ஜிமின் பார்த்துட்டு, அத்தாடி செம்ம டென்ஷனில் இருக்கா போலியே. இப்போ ஒயின் தான் சோஃபா விட்டு இறங்கிட்டு, எப்படி எப்படி பண்ணலாம், என்னை பார்த்தா அப்படி தெரியுது, இப்படி பேசிக்கிட்டே அங்கிட்ட இங்கிட்ட நடந்துட்டுருக்கா. இதை ஜிமின் பார்க்குறான், என்னாச்சு? இப்போ பொறுமை கிட்டக்க வரான். ஒயன் காலையில் வாக்கிங் போலையா என்ன, இங்கே நடந்துட்டுருக்க? இப்போது ஒயின் தான் திரும்பி பார்க்குறா. வாக்கிங்கு, ஆமாம் ஆமாம், காலையில் வாக்கிங் போல், அதான் நடந்துட்டுருக்கேன். என்னை பார்த்தா வாக்கிங் போகிற மாதிரியா இருக்குது? இல்லடி, இங்கிட்ட நடந்துட்டு இருந்தியே, அதான் என்னன்னு கேட்டேன். அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது சரியா? நீ பண்ணதுக்கெல்லாம் நீ கேட்கவே கூடாது. அப்படி என்ன பண்ண? ஏதோ தெரியாமல் ஹோம்ஒர்க் எழுதலைன்னு சொல்லிவிட்டு வெளியே நிற்க வச்சேன். இது ஒரு தப்பா? ஓ, இப்போ நீங்கள் அங்கே வரீங்களா? சரி சரி சரி, அப்போ நான் முதலேருந்து வருவோம். சரி, எதுக்கு என்ன வெளியே நிற்பாட்டின? உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா தெரியாதா? இந்த 11 நாளும் மற்றவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, ஆனால் உனக்கு தள்ள தெளிவாக தெரியும்ல. எப்படி 11 நாளுக்கு முன்னாடி என்ன ஏதுனே தெரியாமல் எனக்கு ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு திடீர்னு கல்யாணம்னு சொல்லி, எவன் மாப்பிள்ளனே தெரியாமல் ஒரு கட்டத்தில் இவன் தான் மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு அவனையும் பிடிக்காம எப்படா மனசை தேத்திட்டு கல்யாணம் பண்ணுறதுன்னு தெரியாமல் மண்டையை பிச்சுக்கிட்டு 10 நாளாக அலைஞ்சா கடைசியில் நீ தான் மாப்பிள்ளன்னு வந்து நின்று கடைசியில் கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். சரி, நம்ம வாழ்க்கையில் ஏதோ நடக்குது, ஒரு நல்லது நடந்துருச்சு அப்படின்னு நானும் சந்தோஷப்பட்டேன். இப்படி எல்லாமே நடந்து முடிஞ்சு ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்குள்ளே திருப்பி என்னோடய காலேஜ் லைஃப்குள்ளே போனால் நீ எங்கே என் அசைன்மெண்ட்டுன்னு வந்து கேட்குற. உனக்கு இதே நியாயமாக இருக்குமா? உனக்கு அடுக்குமா இது அப்படின்னு கேட்குறா ஒயின்னு. சரிடி, அதுக்கு நீ ரீசன் சொல்லியிருக்கலாம்ல, அப்புறம் உன்னை சும்மா விட்டால் அப்புறம் மற்றவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க. அதுக்கு உனக்கு தெரியல ரீசன் என்னன்னு, நீ சொல்லியிருக்கணும்ல. சொல்லாது ஏன் தப்பா? நீ கேட்டிருக்கணும். சரி விடு, எனக்கு தெரியாது. இப்போ அதுக்கான பனிஷ்மெண்ட்டை நீ தான் அனுபவிக்கிற அப்படின்னு ஒயின் சொல்கிறா. என்ன பனிஷ்மெண்ட்டா? ஆமாம், காலேஜில் மட்டும் நான் அனுபவிச்சேன்ல, அப்போ நீ ப்ரொஃபஸர், இப்போ என் புருஷன், நீ தானே சொல்வ. பொண்டாட்டி தப்பனா புருஷனும் சேர்ந்து தான் அனுபவிக்கணும். நீ தான் பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிற. நாளைக்கு அசைன்மெண்ட் நீ தான் எழுதுகிற. என்ன? ஆமாம், நீ தான் எழுதுகிற. சரி சரி, நான் எழுதி தரேன். சரி, டென்ஷன் ஆகாத விடு. இதுக்கப்புறம் நீ டெய்லி அசைன்மெண்ட் எழுதிட்டு வா, ஒன்று நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இப்போது ஒயின் தான் திரும்பி முறைச்சி பார்க்குறா. சரி விடு, நானும் ஹெல்ப் பண்ணுறேன். சரி, நான் இதெல்லாம் கூட விட்டுருவேன். என்ன? அவ சொல்லி என்னை நீ உள்ள அனுப்புற அப்படி தானே? யார் சொல்லி? அதான் அதான் அந்த சில்க்கு மாதிரி ஆட்டிகிட்டு இருக்காளே, அந்த ரோஸ் மேம் தான் சொல்கிறேன். அவள் சொல்லி நீ எங்களை உள்ளே அனுப்புறியா? ஜாராவையும் ஒயினையும் உள்ளே அனுப்பிடுங்க அப்படி சொன்னால் நீ அனுப்பிடுவியா? அவள் சொல்லி நீ ஏன்டா அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒயின் தான் கேட்குறா. ஏய், அவங்க ஒரு ப்ரொஃபஸர், அவங்க சொல்லி அனுப்பலைன்னா மரியாதையாக இருக்காதுல்ல. அப்பயே மற்றவங்க சொல்லி நீ அனுப்பலை? மற்றவங்களாம் பெருசாக சொன்னதில்லடி. அதுவும் அவங்க சொல்லி அனுப்பலைன்னா அது ஒரு அப்புறம் ஒரு மாதிரி அவங்களுக்கு ஹர்ட் ஆகாதா? அவங்களுக்கு ஹர்ட் ஆகுறது இருக்கட்டும், எனக்கு ஹர்ட் ஆகுது. அதை நீ பார்த்தியா? உனக்கு என்ன? என்னவா என்னென்ன பேசிகிட்டு இருக்காங்க தெரியுமா உன்னை பற்றி? உன்னையும் அவளையும் வச்சுக்கிட்டு எனக்கு எவ்வளோ கோவம் இருக்கும். அதுவும் ஸ்டாஃப் ரூமில் தான் சார் வந்து கெமிஸ்ட்ரி டெவலப் பண்ணுறீங்க அப்படி தானே? ஏய் இல்லை, நீ வாயை மூடிடு. அதுவும் ஸ்டாஃப் ரூம் கதவை திறந்துட்டு வெளியே வரும்போது அவள் இடுப்பு பிடிச்சிக்கிட்டு வரா. எப்படி பேசுகிறாங்க தெரியுமா எல்லாரும்? உனக்கு தெரியுமா எனக்கு எவ்வளோ வலிக்குதுன்னு? லிவிங் டுகெதராமா, உங்கள் 2 பேர் கல்யாணம் ஆகிடுச்சாமா, இப்போ ப்ராசஸில் இருக்கீங்களாமா, இதெல்லாம் நான் கேட்கணுன்னு என் தலையெழுத்தாடா தலையெழுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் கிட்டக்க வர அடிக்கிற மாதிரி. இப்போ ஜிம்மின் தான், இல்லடி இவ அடிக்காமலே பின்னாடி போயிட்டா. போ, கல்யாணம் ஆகி முழுசாக 2 நாள் கூட ஆகலை. என் புருஷனே முழுசாக என்கிட்ட 2 மணி நேரம் கூட உட்காந்து பேசினதில்லை. அவள் கூட உட்காந்து மணிக்கணக்காக பேசிகிட்டு இருக்க. மணிக்கணக்கா?
இப்போ வாய்ந்தா கோவப்படுறத பார்த்துட்டு இங்கே பாருடி டென்ஷன் இவ்வளோ நல்லது இல்லை உடம்புக்கு. கூல் டவுன் ஆகு, கூல் டவுன் ஆகு. எப்படி எப்படி கூல் டவுன் ஆகிறது? எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா? அது கேட்கும் போதெல்லாம் அப்படியே என் ரத்தமே கொதிக்குது. வந்து அங்கேயே சப்பு சப்புன்னு கண்ணத்தை பிடிச்சி அப்புன்னு அப்புன்னு போல இருக்கா அவள் மூஞ்சிலேயே. அவள் மூஞ்சி அவள் ஆளும் வந்துட்டான் ஜிமீன் அப்படின்னு. எனக்கு இவ்வளோ கோவம் வருது தெரியுமா? விட்டேன்னு வச்சுக்கோ அவளை. மட்டும் அவள் தனியாக கிடைக்கட்டும். ரூம்குள்ளே போட்டு கும்முன்னு கும்மி எடுத்துடுறேன். இப்போ ஜிமின் தான் சரி சரி கூல் டவுன் ஆகுடி, ஒன்றும் இல்லைங்க பாரு, ஒன்றும் இல்லைங்க பாரு, என்ன பாரு அப்படின்ட்டு இப்போ 2 கண்ணத்தையும் பிடிச்சி மேலே பார்க்க வைக்கிறான். வயந்தான் ஜிமினோட ஃபேஸை தான் பார்க்குறா. இங்கே பாருடி, நீ தான் அதை காசப்னு சொல்லிட்ட, அப்புறம் எதுக்கு அதை நம்புற? உனக்கு தான் என்னை பற்றி தெரியும்ல. எனக்கு ஒன்றை மட்டும்தாண்டி பிடிக்கும், வேறு யாருமே நான் பார்க்க மாட்டேன்டி, புரிஞ்சுக்கோ. அது எனக்கு புரியுது, மற்றவங்களுக்கு புரியணும்ல. சரி அப்போ நம்ம 2 பேர் ரிவீல் பண்ணிடலாமா? வேணாம், நீ ப்ரொஃபஸர், அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை வரும் தெரியுதுல்ல. அப்போ அதுக்கு தானே சொன்னேன். ஆமாம், ஆனால் அப்படி பேசும்போது எனக்கு எவ்வளோ வலிக்குது தெரியுமா? இதே நான் போய் இன்னொரு பையன்கிட்ட பேசிகிட்டு இருந்தா உனக்கு பொறுக்குமா? ஏய் இப்போ எதுக்கு என் மேலே கை வைக்கிற? தெரியுதுல்ல தெரியுதுல்ல, இப்படி தானே இருக்கும் எனக்கும். ஒன்று ஏன்டா அழகாக பிறக்க சொன்னது? எல்லாம் எங்கள் அத்தையை சொல்லணும். இவ்வளோ அழகாக பெற்று வச்சுக்கிட்டு ஏன் உயிர் எடுக்கிறாங்க? ஒரு கொரியன் பையன் மாதிரி கல்யாணம் பண்ணணும்னு நினச்சது ஒரு குத்தமா? அதுக்குன்னு இத்தனை பேராடா வருவீங்க? ஒரு மனசில் நிம்மதியாக லவ் பண்ண விடுறீங்களாடா? கல்யாணம் பண்ணி முழுசாக 2 நாள் கூட ஆகலை. இப்படி ஒயின் புலம்பிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஜிமின் தான் அவன் நெஞ்சோட வச்சு அக் பண்ணிக்கிறான். சரிடி தங்கம், ஒன்றும் இல்லை, இங்கே பாரு, நீ அவங்க யார் பேசினாலும் காதில் வாங்கிக்காத, போ அப்படின்ட்டு இப்போ நெஞ்சிலே அடிக்கிறா. வலிக்குதுடி, போ, உன்னை தான் அடிப்பேன், அவங்க பண்ணுறதுக்கு எல்லாமே நீ தான் வாங்குவ. சரி நீயா இருந்தா நான் அதை கூட ஏற்றுக்கிறேன், சரியா? இப்போ ஒயின் தான் நிமிர்ந்து பார்க்குறா. எனக்கு இன்னும் கோவம் போகல. சரி கோவம் போகணுன்னா மேடம்க்கு என்ன பண்ணும்? என்ன எங்கேயாவது வெளியே எங்கேயும் கூப்பிட்டு போ. வெளியே வா? எங்கே? ஒரு லவ்வர்ஸ் எங்கே போகவும் கூடமா அவனுக்கு தெரியாது? கும்பிட்டேன், பீச்சுக்கு இல்லை ரெஸ்டாரண்ட் தேட்டர் எங்கேயாவது கூப்பிட்டு போடா. இப்போது டைம் தான் பார்க்குறான். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சேடி. அதெல்லாம் எனக்கு தெரியாது, கூப்பிட்டு போகிறேன்னா போகிறேன், இல்லை என்கிட்ட பேசாத போ அப்படின்னு தள்ளி விட்டுட்டா வரா. இப்போ ஜிமின் தான் சரி வா போகலாம் அப்படின்ட்டு ஒயினை பிடிச்சி தான் கூட்டிகிட்டு போகிறான். ஒரு நிமிஷம் இரு, நான் எப்படியா வரது? ஏன்? இப்போ தான் ஜிமின் பார்க்குறான் அவள் தலைக்கு மேலே இருக்க கொண்டைய. ஏன்ட்டு இப்படி சாமியார் மாதிரி நிற்கிற? அது கோவத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இரு நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன். இப்போது குடுகுன்னு ஓடி போயிட்டு ரெடி ஆகிட்டு வரா. போகலாம், சரி வா அப்படின்னு கூட்டிகிட்டு இப்போ பீச்சுக்கு தான் வரான். இப்போ 2 பேருமே வந்து பீச் ஓரத்தில் உட்காந்துருக்காங்க. ஜிமின் தான் பார்க்குறான் இன்னும் ஒயின் கோவத்துலேயே இருக்கா. இங்கே பாருடி, நீ தான் வெளியே கூப்பிட்டு வர சொன்ன, கூப்பிட்டு வந்துட்டேன். இப்போ வந்துட்டு உம்மனை உட்காந்து தான் என்ன அர்த்தம்? அங்கங்கே பாரு அவன் எப்படி இப்படி ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கான்ட்டு. நான் கல்யாணமே பண்ணிட்டேன், ஆனால் பாரு என் பொண்டாட்டி எப்படி உட்காந்துட்ருக்கான்னு. இப்போ ஒயின் தான் கேவலமாக ஒரு லுக்கு விடுறா. நான் எவ்வளோ கோவத்தில் இருக்கேன், நீ அசால்ட்டா உனக்கு ரொமான்ஸ் கேட்குதா? ஏன்டி ஏன் அப்படி பார்க்குற? பின்ன என்ன, என்னை கூல் டவுன் பண்ணாமல் உனக்கு ரொமான்ஸ் கேட்குதோ? சரி கோவப்படாத, உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரவா? ஏஞ்சி போ அப்படின்னு வந்தோம். இப்போ ஜிமின் தான் வேகமாக போகிறான். இதை ஒயின் பார்த்துட்டு லைட்டாக சிரிக்கிறா. வேணும் வேணும் உனக்கு. ஆக்சுவலாக ஒயின் வந்து வீட்டில் இருக்கும்போது சமாதானம் ஆயிருப்பா. இதெல்லாம் சும்மா ஜிமின் என்ன பண்ணுறான்னு பார்க்கறதுக்காக. பரவாயில்ல, சாருக்கு இவ்வளோ லவ்வோ என் மேலே. இருக்கட்டும் இருக்கட்டும், அந்த ரோஸ்க்கு இருக்குது கச்சேரி, பார்த்துக்கிறேன். இப்போது தூரத்தில் தான் ஜிமின் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு ரிட்டன் வந்துட்டுருக்கான். இதை ஒயின் பார்த்துட்டு டக்குனு கோவமாக இருக்கிற மாதிரி இருக்கா. ஜிமின் வந்து ஐஸ்கிரீம் கொண்டு வந்து கொடுக்குறான். இந்தா. உனக்குல எதுக்குடி? உனக்கு வேணாமா அப்படின்னு ஒயின் கேட்குறா. அதான் நீ வச்சுருக்கியே. இப்போது ஒயின் அந்த ஐஸ்கிரீம் பார்த்துட்டு லைட்டாக சிரிக்கிறா. அதான் சிரிச்சிட்டல்ல, அப்புறம் என்ன? நான் சிரிக்கலையே. இப்போது ஜிமின் தான் டக்குன்னு ஒயினோட ஹிப்பை பிடிச்சி பக்கத்தில் இருக்கிறான். ஏய் என்னடி? என்ன எனக்கு தெரியாதுன்னு நினச்சேன் என்ன? எவ்வளோ நேரத்துக்கு நடிப்ப? அதான் வீட்டில் இருக்கும்போதே கோவம் குறைஞ்சிருச்சுல, நானும் பார்க்குறேன். அப்படியே நடிச்சுக்கிட்டே இருப்பா இவ. இப்போ ஒயின் தான் நான் நடிச்சேனா? நான் எப்போ நடித்தேன்? நான் கோவத்தில் இருந்தேன். அம்மாடி, உன்னை எனக்கு இப்போ தெரியாதுடி, உன்னை எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். நீ எப்போ எப்படி எப்படி இருப்பேன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ ஒயின் தான் லைட்டாக கீழே கொண்டு வந்து சிரிக்கிறா. எப்படா கண்டுபிடிச்சான்? சை, அல்பமாக மாட்டிக்கிட்டே ஒயின். இங்கே பாருடி அப்படின்ட்டு இப்போ கணத்தை தான் தூக்குறான். என்ன
எனக்கு ஒன்றை தாண்டி பிடிக்கும் என் தங்க குட்டி அப்படின்ட்டு கணத்தை பிடிச்சி கேள்றான். இப்போ ஒயின் லைட்டாக சிரிக்கிறா. நிஜமா நிஜமா இப்போது ஒயினும் ஹக் பண்ணிக்கிறா. சரி அப்போ எப்போ சொல்கிறது நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆகிடுச்சுன்னு? இந்த ஜாரா வேற இப்போ பாரு கூட உட்காந்துட்டு கடுப்பேற்றிட்டு இருக்கா. சரி விட்ரி, இதோ இந்த செகண்ட் இயர் 2 வரப்போகுது, இன்னும் 1 வருஷம் தானே, முடிஞ்சதுக்கப்புறம் ரிவீல் பண்ணிக்கலாம் சரியா? இன்னும் 1 வருஷம் இருக்கா? ஆமாம், இன்னும் 1 வருஷம் இப்படின்றதுக்குள்ளே போயிடும்டி, ஏன்டி பயப்படுற? இதோ செகண்ட் இயர் 2 வந்தாச்சு, செமஸ்டர் முடிஞ்சுன்னா அப்புறம் ஹாலிடேஸ், அப்புறம் இன்னும் 1 வருஷம் தானே. நீ ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்ட. இவங்க பேசுகிற காசப்லாம் கேட்டுட்டு எனக்கு மண்டை வெடிக்காமல் இருந்தால் சரிதான். அதுவும் மற்றவங்க யார் வேணாலும் பேசலாம், என் கூடவே இருந்த க்ளோஸ் ஃப்ரெண்டு பைத்தியம் அது கூட எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது, அதுவும் எனக்கு எதிரியாக தான் பண்ணுது. அவள் தான் இன்னும் ஓவராக பேசுகிறா. இப்போ ஜிம்மின் தான் அதில் கேட்டு சிரிக்கிறான். சிரிச்சுக்கிட்டே திரும்பி பார்க்குறான். பார்த்தோன்னே எனக்கு ஷாக்கு. ஒயின் 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 என்னங்க அங்கே பாரு, அது உன் ஃப்ரெண்டு ஜாரா மாதிரி இல்லை? ஜாராவா? அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்க போகிறா அப்படின்ட்டு இப்போ ஒயின் கேஷுவலாக திரும்புகிறா. பார்த்தா ஜாராவும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் நடந்து வந்துட்டுருக்காங்க சிரித்து பேசிக்கிட்டு. ஆமாம் நீ வேற சரியான ஃபன்னு காலேஜில் அப்படின்ட்டு பேசிகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆத்தாடி இவங்க என்ன நாங்கள் பண்ணுறா? அதான் எனக்கும் தெரில. கூட யாரு? அது அவளோட பாய் ஃப்ரெண்டு. ஐயோ என்னங்க பண்ணுறது, இப்படியே உட்காந்து மாட்டிப்போமே. இரு இதான் யோசிப்போம். சரிவா கிளம்பலாமா? என்னங்க கூமுட்ட மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறீங்க, ப்ரொஃபஸர் தானே நீங்கள், படிச்சிருக்கீங்களே, இப்போ எந்திரிச்சு போனால் மாட்டிக்க மாட்டோம் ஏண்டி? அதுக்குன்னு கொஞ்சம் மரியாதை கொடுக்குறீ புருஷனுக்கு. ஆமாம் பெரிய மரியாதை. யோ இதா பண்ணியா? என்னடி கோவத்தில் வாடா போடான்ற யோலா சொல்கிற? நான் ஒரு ப்ரொஃபஸர் டி, அதெல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு தூக்கி ஓரம் வையா, இதுக்கு மேலே எதாவது வரும் சீக்கிரம். சரி இரு. இப்போது ஜிமினி யோசிச்சுட்ருக்கான். ஒயினுக்கு டக்குன்னு ஒரு யோசனை வந்துருச்சு. ஜாராவும் பக்கத்தில் வந்துட்டா. இப்போது ஜிமினை இழுத்து தான் கிஸ் பண்ணிடுறா. ஜிமினிக்குமே இது பயங்கர ஷாக்கு. என்ன பண்ணுறா இவ? இப்போது ஜாராவும் பார்க்குறா. ஏய் அங்கே பாரு, ஒரு கப்பிள்ஸு செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்கல்ல பாரு. ஆனால் இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு இப்போ ஜாரா தான் யோசிக்கிறா. இப்போ அவன் பாய் ஃப்ரெண்டு தான் அவன் தலையிலே வச்சுட்டு, ஏண்டி அது ஒரு கப்பிள்ஸு, அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைவசி வேணாமா லூஸு, அப்படியா பார்ப்பேன்? இல்லை அவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, பார்க்க அப்படியே ஜிம்மன் மாதிரி இல்லை அந்த ஃபேஸை சைட் லுக்கில் பார்க்கும்போது. ஒயின் இதை கேட்டது ஆத்தாடி இப்போது டக்குன்னு ஜிம்மினோட ஃபேஸ் தான் லைட்டாக வளைக்கிறா. ஏ அவங்களே ஏதோ ப்ரைவசி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க லூஸு, வாடிங்க அப்படின்ட்டு இப்போ ஜாராவோட பாய் ஃப்ரெண்ட் தான் பிடிச்சி இழுக்கிறான். இப்போ ஒயின் தான் மனசுக்குள்ளேயே ஆமாம் சீக்கிரம் எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டு ஓரக்கனால பார்த்துட்ருக்கா. இப்போது ஜாராவை தான் அவன் பாய் ஃப்ரெண்ட் எடுத்துகிட்டு போயிடுறான். ஜாராவும் திரும்பி பார்த்துக்கிட்டே போகிறா. அது எங்கேயோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போகிறா. இவனும் கூட்டிகிட்டு போயிடுறான். இப்போ ஒயின் தான் போயிட்டாளா அப்படின்ற மாதிரி இப்போ கண்ணை முழிச்சு பார்க்குறா. அப்பா போயிட்டா அப்படின்ட்டு இப்போ சென்ஸுக்கு வந்துட்டு பார்க்குறா. ஜிமின் தான் அவன் கிஸ் பண்ணிகிட்ருக்கான் அவனே மறந்து. ஒயின் வந்து லிப்ஸை அமைதியாக வச்சிட்ருக்கா. ஜிமின் தான் மூவ் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஒயின் வந்து இவன் என்ன பண்ணிகிட்ருக்கான், அதுவும் நம்ம என்ன பண்ண இப்போது? ஐயோ இப்போ இதான் என்னோடய ஃபஸ்ட் கிஸ்ஸா? இவ சென்ஸுக்கு வந்துட்டு சவுண்டு போடுறா. ஜிமின் எதையும் கண்டுக்கிற மாதிரி இல்லை. டக்குன்னு ஒயனை பிடிச்சி மடியில் உட்கார வச்சுட்டு இன்னும் ஸ்ட்ராங்காக கொடுத்துட்ருக்கான். அவனுக்கு வந்த சான்ஸை விடக்கூடாதுன்னு. என்ன பண்ணிகிட்ருக்கான் இவன்? பப்ளிக்டா இது, இப்போ எப்படி அவனை ஸ்டாப் பண்ணுறது? பரவாயில்ல, நம்மளுக்குமே இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒயினுமே பேக் கிஸ் பண்ணுறா. இப்போ கொஞ்ச நேரத்தில் தான் ஒயினுக்கு மூச்சு வாங்குது. இப்போ ஒயின் தான் இன்னும் விட மாட்டான் போலையே. ஐயோ இது பப்ளிக்டா, விடுறா கொஞ்ச நேரத்துக்கு. ஆனால் ஜிமின் இப்போதைக்கு விடுற மாதிரியே தெரியல. அவன் பயங்கரமாக கிஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். பாவம் பிள்ளை ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது போல். இப்போதைக்கு விடுற மாதிரி தெரியல. ஒயின் தான் பேந்த முழிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஓகே ராமி, இதோட இந்த செகண்ட் பார்ட் முடியுது. ஃபைனல் பார்ட் சூன் வந்துடும். சூன் மீன்ஸ் நான் நாளைக்கே போட்டுருவேன். ஸோ டிலே பண்ண மாட்டேன். அண்ட் சாரி நான் வீடியோ கொஞ்சம் டிலேயாக போடுறதுக்கு. டோன்ட் வரி, இதுக்கப்புறம் ரெகுலராக வரும் ஓகேவா? அண்ட் லாஸ்ட் எபிசோடும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க ஓகேவா?
இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா. ஓகேடா, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.